ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு வைபிடி சார்னல் சேனல். டுடே நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வீமென் குக்காக ஒரு 3 ஷாட் தான் பார்க்க போகிறோம். நீங்கள் தம்ப்லைன்லேயே பார்த்துருப்பீங்க நேமு, ஸ்டோரியோட நேமு. சரி, வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுட்டு அப்புறம் ஷேர் பண்ணாத எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விட்ருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ட்ரோ பார்த்துட்டு வீடியோக்குள்ளே போயிடலாம். வீமென் குக் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு ஹாஸ்டலில் அந்த மாதிரி தான் வந்து வளர்கிறாங்க. அவங்க வந்து எப்படி சொல்கிறது, அவங்களுக்கு அம்மா அப்பா இல்லை, ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வளர்கிறாங்க. இதுவே போதும்னு நினைக்கிறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து ஸ்டார்டிங் சீன்லேயே பீச்சை தான் காட்டுறோம். அங்கே வந்து வீக்கு பர்த்டேன்னு சொல்லிட்டு வீமென் குக் 3 பேருமே வந்து பீச்சுக்கு வந்திருப்பாங்க. வீயும் ஜிமினும் வந்து விளையாடிட்டு இருக்காங்க பீச்சில் தண்ணியில். ஆனால் ஜங்குக் மட்டும் கீழே உட்காந்து நின்றுட்டு, டே ஜிமின் வாடா இங்கே. நீ வாடா ஜேகே, நீ தான் வந்து மண்ணில் உட்காந்துருக்க. நாங்கள் எல்லோரும் ஜாலியாக இப்படி நானும் டேவும் இவ்வளோ ஜாலியாக விளையாடிக்கிட்டு இருக்கோம். எங்கள் கூட வந்து விளையாடாமல் மண்ணில் போய் விளையாடிக்கிட்டு இருக்க. நீங்கள் முதல்ல வாங்கடா. நாங்கள் ஏன்டா வரணும், நீ தான்டா வரணும். நீ தான் மண்ணில் உட்காந்துருக்க, நாங்கள் உட்காந்துருக்கோம். கொஞ்சம் வாங்கலாம் 2 பேரும். சரி வாடா மச்சான், நம்ம போய் கேட்போம் என்ன தான் உனக்கு பிரச்சனைன்னு. என்னடா வேணும் உனக்கு ஜேகே? உனக்கு என்ன இப்போ தான் எப்படி சொல்கிறது, சின்ன பையன் நினைப்பு. இப்போ உனக்கு எவ்வளோ ஏஜ் தெரியுமா? இன்னும் மண்ணில் போய் விளையாடிக்கிட்டு இருக்கா. விட்டால் வீடு கட்டணும்னு சொல்லுவோம் போல் மண்ணில். அதெல்லாம் நான் சொல்லலை. நாளைக்கு ரெண்ட் கட்டணும், தெரியுமா தெரியாதா? ஆமாம், அதை நான் எப்படி மறந்தேன். சரி கட்டிடுறா ஜேகே. டே மச்சான், நான் காசு மொத்தம் போயிடுச்சுடா. என்னடாட்டு இப்படி சொல்கிறான்? நம்மக்கிட்டேயும் காசு இல்லை. சரி, ஜேகே தான் எப்படி சொல்கிறது, பர்சனாலிட்டியில் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறான். அதனால் அவனே ஏதாவது 4-5 பொண்ணுங்கக்கிட்ட போய் சர்க்கஸ் வித்த காட்டி காசு கொண்டு வந்துடுவான். நம்ம கவலைப்பட வேணாண்டா. அடேங்க, என்ன விளையாடிட்டு இருக்கீங்களா? என்னை பார்த்தா உங்களுக்கு நான் சர்க்கஸ் வித்த காட்டுற மாதிரி இருக்கா? டே ரெண்டு கட்டுறதுக்கு யோசிக்கிறா. கிண்டல் பண்ணுற நேரம் இல்லைடா இது. அந்த ஆள் வர கத்துவான்டா கண்ணாமிட்டான்னு. எனக்கு தெரியாதுப்பா, நீ டயாங்கிட்டே பேசிக்கோ. என்கிட்ட காசு இல்லைப்பா, இருந்தால் தரமாட்டேனா? டே தயாங்கு, நீயாச்சும் சொல்லு. எனக்கு தெரியாது, என்கிட்ட கொஞ்சம் தான் இருக்குது, வேணா அதை ஒன்றா தரேன். ஏன்டா இப்படி பண்ணுற? என்ன பண்ணுறேன்? என்கிட்ட இருக்கிறத கொடுத்துட்டு போகிறேன். அதுக்கு மேலே என்கிட்ட இருந்தால் நானா பண்ணுறது? நானே ஏதோ போயிட்டு வந்துட்டு வீட்டு செலவையும் பார்த்துக்கிறேன். எல்லாருமே அது தாண்டா பண்ணும், நீ மட்டும் பண்ணுற மாதிரி சொல்கிற. சரி சரி, 2 பேரும் அடிச்சுக்காம அடுத்து என்ன பண்ணலாம், எப்படி காசு ரெடி பண்ணலாம்னு சொல்லி யோசிக்கலாம். அவன் சொல்கிறதும் கரெக்டு தான். சரி, இந்த பிரச்சனை ஒன்று சொல்லி மறந்துட்டேன். டே மச்சா, ஹாப்பி பர்த்டேடா டயாங்கா. மண்ணாங்கட்டி, எவ்வளோ நேரம் கழிச்சு விளையாடி முடிச்சுட்டு இப்போ வந்து சொல்கிறேன். உனக்கு இன்னைக்கு பர்த்டே தானே? ஆமாம். சரி வா, எங்கேயாவது வெளியே போவோம். அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட இருக்கிற காசை கொடு, ரெண்ட்டு கட்டிட்டு எங்கேயாவது போவோம். அப்போ கூட என்கிட்ட தான் கொடுக்குறீங்க. ட்ரீட்டு நீங்கள் வைக்கணும்டா எனக்கு, நான் இல்லை. ஃபஸ்ட்டு ரெண்ட்டை கட்டுவோம்டா, எல்லாம் வீட்டு பூந்து வந்து அடிக்குங்க. சரி, நம்ம இருக்கிற நிலைமைக்கு இப்போல்லாம் வெளியே போகணுன்னு கனவு கூட காண முடியாது. எவ்வளோ கஷ்டப்படுறோம்ல நம்ம சின்ன வயசுல இருந்து. நம்ம என்னடா பண்ணுறது? நமக்கு என்ன இந்த மாதிரி மேஜிக் புக்கு, இல்லைனா மேஜிக் விஷு, இல்லைனா ஏஞ்சல் ஏதாவது இறங்கியா வரப்போகுது சொல்லு. அதுவும் சரிதான். சரி வா கிளம்பலாம், ரொம்ப லேட் ஆகிடுச்சு, 9 o'clock ஆகிடுச்சு. கிளம்பலாமா? ஜேகே வாடா. சரி அப்படின்னு சொல்லிட்டு 3 பேருமே வந்து எழுந்து போகிறாங்க. அப்போ நடந்து போயிட்டுருக்கும்போது திடீர்னு ஜேகே தடுக்கி கீழே விழுறாரு. வீயும் ஜிம்முனும் தான் பிடிக்கிறாரு. டே மச்சான், ஏன்டா விழுற? எழுந்துடுறா. தடுக்கிடுச்சுடா. சரி சரி எழுந்துரு. என்னடா மச்சான், கீழே விழுந்துட்டேன், பார்த்து வர தெரியாது உனக்கு? மற்றதெல்லாம் பேசுகிறல ஜேகே. டேய் தடுக்கி வந்தால் நான் என்ன பண்ணுறது? நான் அது என்ன முதல்ல தடுக்கி விட்டுச்சேண்ணா, பாரு எடு. டேய் ஏதோ புக்கு மாதிரி இருக்குடா. அப்படியா? அது வேஸ்ட்டாக தான் இருக்கும், தூக்கி போடு. ஜிமின், எதுவாக இருந்தாலும் எடுத்து பார்க்கணும் இரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த புக்கை எடுக்கிறாங்க. அதை பார்த்தா ஒரு டைரி மாதிரி இருக்குது. என்னடா மச்சான், டைரி மாதிரி இருக்குது? யார் தான் இருக்கும்னு தெரியலையாடா, திறந்து பாரு. டேய் தயாங்கு, அவன் சொல்கிறத கேட்காத. அடுத்தவங்களதெல்லாம் திறந்து பார்க்கக்கூடாதுடா. இப்போ எப்படிடா எட்டி வச்சோன்னே தூக்கி போடாமல் அது மட்டும் என்னது ஏதுன்னு பார்க்குறீங்க? இப்போ திறந்து பாருங்க. அதெல்லாம் நாகரிகம் கிடையாது. தயாங்கு, நீ திறக்காத. டேய் திறடா மச்சான். டேய் மச்சான், ஜேகே இருடா, திறந்து தான் பார்த்துருவோமே அப்படின்னா தான் இதுன்னு பார்ப்போம். நம்ம அடுத்தவங்களோடது அவங்களதுன்னு தெரிஞ்சு எடுத்தால் தான் அது தப்பு. இது யாருதுன்னே தெரில, பார்த்துருவோமே
அப்படின்னு சொல்லிட்டு தேங்க் சொல்கிறாரு. ஆடா மச்சான் தொடடா. ஏதோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சொல்கிறாரு. என்னடா ஒன்றுமே எழுதலை ஃபர்ஸ்ட் பேஜில், நெக்ஸ்ட் பேஜ் திரும்ப. நெக்ஸ்ட் பேஜ்லையும் எதுவுமே எழுதலடா. அந்த டைரியில் ஏதாவது நம்பர் ஆகட்டும், ஏதாவது நேம் ஏதாவது எழுதியிருக்கான்னு பாருங்கடா. சரி பார்க்குறேன். லாஸ்ட் பேஜில் எதுவும் எழுதியிருக்குடா. என்ன எழுதிருக்கு அதை படி. இந்த டைரியை பர்த்டே அன்னைக்கு எழுதுனா எதனா ஒரு விஷயம் எழுதுனா அது நிறைவேறுமா? என்னடா இது ஷெல்ஃபிஷாக இருக்குது. பர்த்டே அன்னைக்கு எழுதுனா நிறைவேறுன்னு சொல்கிறாங்கடா. அப்போ நீ தான்டா டயங்க எழுதுறோம். எழுதுறா ஏதாவது ஒன்று எழுதுறா. தேங்கு அதெல்லாம் நம்புறியாடா நீ? ட்ரை பண்ணி தான் பார்ப்போமேடா. ஜேகே நீ அங்கிட்டு போ. அவன் ஏதாவது ஒன்று பண்ணாதான் ஏன்டா ஸ்டாப் பண்ணுற? நீ எழுதுறா. சரி என்ன எழுதலாம்? உனக்கு என்ன விஷ் வேணுமோ அது கேள்றா, எழுதுறா. சரி ரொம்ப நாளாக நம்ம கஷ்டத்துலேயே இருக்கோம்ல, எனக்கு இந்த வேர்ல்டு சுத்தமாக பிடிக்கலடா. இது உண்மையாக இருந்துச்சுன்னா, நம்ம யூனிவர்ஸ் கிட்ட பேசுகிற மாதிரி இருந்துச்சுன்னா, உண்மையாக நடந்துச்சுன்னா அது நல்லது தானே. எதனா பெருசாகவே கேட்போம். என்ன கேட்குறது? இந்த உலகத்தை விட்டு நம்ம போகணும்டா ஃபஸ்ட்டு. எவ்வளோ பேர் நம்மளை எவ்வளோ கீழ்த்தரமாக பார்த்தாங்க. நம்மளை நம்பி ஒரு 10 ரூபா கூட தர மாட்டாங்கடா. ஆமாண்டா மச்சான். இப்போது இந்த வேர்ல்டே வேணாம், நம்மளுக்கு வேறு மாதிரி வேணும். நம்ம அப்படியே கெத்தாக இருக்கணும்டா அந்த இடத்துல. அந்த மாதிரி ஒரு வேர்ல்டு வேணும். ஃபஸ்ட்டு இதெல்லாம் நடக்குமாடா? சும்மா ட்ரை பண்ணி பார்ப்போமே. காசா பணமா? சரி எழுதுறா. சரி அப்படின்னு சொல்லிட்டு தேங்கும் வந்து அவரோட விஷயம் எழுதுறாரு. ஆக்சுவலாக அதை எழுதுனது என்னென்னா, இந்த மாதிரி வந்து எங்களுக்கு இந்த வேர்ல்டே பிடிக்கல, இந்த யூனிவர்ஸ் உண்மையாக இருந்துச்சுன்னா, நாங்கள் எழுதுகிற விஷயம் உண்மையாக இருந்துச்சுன்னா, என்னோடய பர்த்டே விஷயம் நிறைவேற்றுற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நாங்கள் வந்து வேறு ஒரு உலகத்துக்கு போகணும். ஆனால் அது இதை விட எங்களை நல்லாவே பார்க்கணும். எங்களை வந்து கீழ்த்தனமாக பார்க்கக்கூடாது, நாங்கள் நல்ல விதமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் எழுதியிருப்பார். அதுவும் இல்லாமல் லாஸ்ட்டில் வந்து எப்படி சொல்கிறதுனா, அது டெமானாக இருந்தாலும் சரி, இல்லை ஏஞ்சல் இதுவாக இருந்தாலும் சரி, எந்த மாதிரி ஒரு வேர்ல்டாக இருந்தாலும் நாங்கள் அங்கே போகணும். ஆனால் அங்கே எல்லாருமே எங்களை வந்து ரொம்ப நல்ல விதமாக பார்க்கணும் அப்படின்ற மாதிரி அதில் எழுதியிருப்பார். அவரும் எழுதிட்டு ஒரு 1 hour 1.5 hour வெயிட் பண்ணுறாங்க. ஆனால் எதுவுமே நடக்கலை. ஒன்றுமே நடக்கலடா. தூக்கி போட்டு வாடாத. நான் தான் பேசுகிறேன்ல தேங்கா, தூக்கி போடு. இருடா ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஜேகே நீ கவனிரு. அதில் ஏதாவது ஒன்று நடக்கும். ஏன்னா இது பீச்சில் தூக்கி போட்டால் யாராவது ஒருத்தவங்க எடுத்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. அது யாருமே எடுக்கல, அங்கேயே இருக்குது. அப்போ அதில் ஏதாவது ஒரு மாயாஜலம் ஏதாவது இருக்கும்ல. இருக்கலாம் மச்சான். ஒருவேளை அந்த அற்புத விளக்கு மாதிரி இருக்குமோ? ஜீனி வருமாடா? ஜீனி நல்லா தான் இருக்கும் வந்தா. நம்ம என்ன பேராசையாக பட போகிறோம்? ஏதோ சின்னது கேட்போம். இந்த டைரி தாண்டா என் கண்ணை இழுக்குது. யாரோ இது மேஜிக்லாம் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் இருக்குது. அது வெளியே இருந்தே பார்க்கும்போது அப்படி தான் இருக்குது. எனக்கு ஏன் இதை நம்பணும்னு தோணுதுன்னா, யூனிவர்ஸ்லாம் போட்டிருக்குல்ல, யூனிவர்ஸ் விஷன், அதனால தான் நம்பணும்னு தோணுது. ஏதோ பண்ணுங்க, டைம் ஆயிடுச்சு. அதை எடுத்துட்டாச்சு வீட்டுக்கு வாங்க, இங்கே தான் நிற்க முடியாது. சரிடா, இதை எடுத்துகிட்டே போகலாம் வாங்க. போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் வந்து வீட்டுக்கு தான் போகிறாங்க. வீட்டுக்கு போயிட்டு அந்த ஷெல்ஃபில் புக்கை எடுத்து வச்சுட்டு 3 பேருமே சாப்பிட்டுட்டு தூங்குறாங்க. ஒரு 3 o'clock போல் ஜேகே வந்து கண்ணு முழிக்கிறாரு, தூக்கம் வரலன்னு சொல்லிட்டு. சரி மொபைலாச்சும் எடுத்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போய் ஷெல்ஃபாண்டேருந்து மொபைல் எடுக்கிறாரு. அங்கேருந்து ஒரு ஒளி வர்றதை பார்க்குறாரு. என்ன இது, ஏதோ வருது அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போகிறாரு. இந்த ஷெல்ஃப்லேருந்து தான் வருது. என்ன இது, அந்த புக்கு தானே அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கிறாரு. பார்த்தா அதுலேருந்து இன்னும் நல்லா பிரைட்னஸ் வருது. மச்சான் ஜிமினு தேங்க எழுந்துருங்கடா. உனக்கு ஒரு வேலையே இல்லையாடா? போடா ஏதாவது ஒன்று பார்த்துட்டு. நான் பொண்ணுங்க ஃபோட்டோ பார்த்துட்டு வளைஞ்சிட்டு உக்காந்துருக்கியா ஜேகே? என்னை பார்த்தா அப்படியே இருக்கு, எழுந்துருங்கடா. ஏஞ்சிடுறாட்டே தாங்க, இவன் தொல்லை தாங்க முடியல. தூங்குறேன்டா, இன்னும் கொஞ்சம் நேரம் தான்டா, வேலைக்கு வேற போகணும். இருடா, அவன் ஏதோ ஒரு பொண்ணை செட் பண்ணிட்டான் போல, அதுக்கு தான் நம்மளை கூப்பிட்றான். சீக்கிரம் ஏஞ்சிடுறா. எடச்சே. ஐயோ என்னடா ஜங்குக்கு. இங்கே பாருங்கடா என்ன ஆகுதுன்னு. இந்த புக்கில் வந்து ஒரு மாதிரி பிரைட்னஸ் வருதுடா. லூஸு, என்னடா நினச்சிட்ருக்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, வந்து பாடு. ஒரு வேளை ஜேகே ராத்திரி குடிச்சிட்டு படுத்துட்டு போனவனால தான் வளரிட்டு இருக்கான்.
அதுதான் அவனுக்கு கை வந்த கலையாச்சே. டேய் ஜங்குக்கு வந்து படுறா. இப்போ எழுந்து வரப்போங்களா கட்டையை தூக்கின்னு வருவா அடிக்கிறதுக்கு. ஷோ வாடா. போலாம், இவன் தொல்லை தாங்க முடியல. இது பாருடா, ஏதோ பிரைட்னஸ் வருதுடா. நீதானோ சொன்னடா அதெல்லாம் வேஸ்ட்டு, அதெல்லாம் எனக்கு நம்புறதே இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நீயே லைட் அடித்து பார்த்துட்டு பிரைட்னஸ் வருதுன்னு சொல்கிறியாடா ஜேகே? ஏய் நல்லா கண்ணை தந்து பாரு ஜிமின். ஆமாம் டேய், இது பாரு டயங்கா, என்ன வெளிச்சம்லாம் வருது. இது அப்படிலாம் வராதே, நம்ம எழுதும் போது எந்த வெளிச்சமும் இல்லை. என்னடா உள்ள எதுனா பெட்ரோல் மாஸ் லைட் வச்சுருக்காங்களா என்ன இப்படி அடிக்குது? டேய் விளையாடாதீங்க. ஒரு வேளை நீங்கள் கேட்டது உண்மையாக இருக்குமோ? யூனிவர்ஸ் இந்த டைமில் தான் யூனிவர்ஸ் நம்மகிட்ட பேசணும்னு வர சொல்லுவாங்கடா 3 o'clock. ஒரு வேளை அந்த மாதிரி எதுனா இருக்குமோ? செம்ம கலாய்டா, சூப்பர்ரா, நல்லா இப்படிலாம் கிரியேட்டிவா எப்படிடா நீ மட்டும் யோசிச்சா பேசுகிறான் ஜிமின். சீரியஸாவா? சிரிப்பருதுடா. சரி புக்கை திறந்து பார்ப்போமா? திறந்து தானடா இருக்கு, நீ தானடா இப்போ திறந்து பார்த்த. நம்ம எழுதின பேஜை திறந்து பார்ப்போமா? சொன்ன மாதிரி அது மறைஞ்சிருக்கா இல்லை அங்கேயே இருக்கான்னு பார்க்கலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேஜை திருப்புறாங்க. ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒரு கிராவிட்டி ஃபோர்ஸ் வந்து அவங்கள வந்து அப்படியே உள்ளே இழுக்கிற மாதிரி இருக்குது. அந்த வெளிச்சத்தோட அந்த உள்ளே இழுத்த உடனே அவங்களாம் கத்துறாங்க, என்னடா இது என்னடா இது என்னடா இழுக்குது அப்படின்னு சொல்லிட்டு. என்னடா இது அப்படியே ஃபோர்ஸாக இழுக்குது, என்ன இருக்குதுக்குள்ள, அதை தூக்கி போடுங்கடா ஃபஸ்ட்டு. டேய் இருங்கடா, நம்ம கேட்ட விஷயம் நடவேறுதோ. அது நம்ம அந்த புக்குக்குள்ளேயே நம்மளை இழுக்குதுடா. ஒருவேளை உள்ள மாட்டிக்குவோமோ? எனக்கு பயமாக இருக்குடா. என்னடா இது, ஏன்டா ஒருவேளை பேய் ஏதாவது உலகத்துக்குள்ளே பூந்துட போகிறோம்டா நம்ம. அப்படிலாம் இருக்காது அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது அந்த புக்கு அவங்கள ஃபுல்லாகவே உள்ளே இழுத்துக்குது. ஒரு டக்குன்னு அந்த புக்கு அந்த இன்னொரு வேர்ல்டை தான் காட்டுறாங்க. அங்கேருந்து மேலே தொப்பு தொப்புன்னு 3 பேருமே கீழே விழுறாங்க. பா செம்ம அடிடா மச்சான். எங்கடா இருக்கோம் நாம? டேய் என்னடா இது காடு மாதிரி இருக்கு. ஜேகே உன்னால தான்டா. ஏன்டா அந்த நோட்டை திறந்த? டேய் நீங்கள் தானடா விஷ் கேட்டீங்க. நாங்கள் கேட்டோம் தான், நீ எதுக்கு நடுராத்திரியில் போய் அதை திறந்த? திறக்கலாம் அது நடந்திருக்காதுல்ல. இப்போ இது என்ன உலகம்னே தெரியலடா, உன்னால தான் நாங்கள் இங்கே வந்து மாட்டிக்கிட்டோம். சரிடா ஜிமன் தேங் 3 பேர் தான் சேர்ந்து இதை பண்ணோம். 3 பேருமே தான் இருக்கணும். 3 பேரும் சேர்ந்து தான் இதை முடிக்கிறோம். இது என்னன்னே தெரியல, எங்கே வந்து மாட்டிக்கிட்டோன்னே தெரில. இங்கே தண்ணி இருக்குமா சோறு இருக்குமா ஒன்றுமே புரியல. ஜெமின் இது கிண்டல் பண்ணுற நேரம் கிடையாது, நான் சீரியஸாக பேசிகிட்டு இருக்கேன். நாங்கள் மட்டும் என்ன சிரிச்சுக்கிட்டா பேசிகிட்டு இருக்கோம்? ஸோ ஜங்கு ஜெமின் கொண்டா கம்னு இருங்கடா. வாங்க எதனா வழிக்கரைத்தை பார்க்கலாம். இது என்ன காடு மாதிரி இருக்குது, இங்கேலாம் இருக்க முடியாது. எதுனா விலங்கு எதனா வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது? வாங்க முன்னாடி போகலாம். எனக்கு செம்மையா எப்படி சொல்கிறது, ஜேகே மேலே கடுப்பாக இருக்கேன். ஏன் அதை திறந்தான்னு தெரியல. சரி விடச்சு மீன் பார்த்துக்கலாம். நம்ம 2 பேர் தானே விஷயம் எழுதணும். சரி அவனை விட்றா, நம்ம 2 பேர் மட்டும் முன்னாடி போகலாம், அவன் தனியாகவே வரட்டும். அதெல்லாம் கிடையாது மச்சான். 3 பேரும் சேர்ந்து தான் இதை பண்ணியிருக்கோம். 3 பேரும் சேர்ந்து தான் இதை முடிக்கிறோம். வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஜேகே கையில் ஜேகே ஃபோன் இருக்குது. ஏன்னா வந்து அவர் புக்கை திறக்கும் போது அவர் ஃபோனு கையில் தான் வச்சுருப்பார். அதனால் ஃபோனுமே சேர்ந்து தான் அந்த உலகத்துக்கு வந்திருக்கும். அப்படி இருக்கும்போது நடந்து போயிட்டுருக்காங்க. தூரத்தில் ஏதோ வெளிச்சம் இருக்கிற மாதிரி இருக்குது. சரி மச்சான் தூரத்தில் ஏதோ வெளிச்சம் தெரியுதுடா, வாடா சீக்கிரமாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்ஸ் சொல்கிறாரு. ஆமாம், வெளிச்சம் தெரிஞ்சால் மட்டும் இது பார்க்க காடு சுடுகாடு மாதிரி இருக்குது. இங்கே வெளிச்சம் தெரிஞ்சால் என்ன தெரியாட்டுன்னு. இங்கே வீடு இருக்கும் வாடா ஃபஸ்ட்டு. யாராவது இருப்பாங்களா இங்கே மனுஷங்க? இருப்பாங்கடா, வாங்கடா. அங்கே மட்டும் யாரும் இல்லை. ஃபஸ்ட்டு கொலை ஜேகே தான் நான் பண்ணுவேன். டேய் அவ்வளோதான், மூடிட்டு வாங்க போதும். நீ என்னப்பா நீ சொல்லுவ? நீ தானே கதவை திறந்து விட்ட மாதிரி அந்த புக்கை திறந்து பார்த்த. என் மேலேயே மொத்தத்தையும் போட்டான்னு வச்சுக்கோ. ஏன் ஜிமின்? என்னப்பா நாங்கள் பயந்துருவோமா? சொல்லு, என் பேர் ஜிமின் தான். ரொம்ப கடுப்பித்துறான்டா தயங்கா. டேய் வாடா நம்ம போகலாம். நம்ம ஜேகே விட்டுட்டு நம்ம போய் ஏதாவது ஒரு வீடை போய் தேடி அங்கே போய் தூங்கிடலாம் சாப்பிட்டு. சரி வாங்க, ஓவராக பேசிகிட்டு இருக்கீங்க. போதும், இது யாராலையும் கிடையாது. நம்ம 3 பேருமே தான் சேர்ந்து பண்ணோம். நம்ம 3 பேருமே தான் அனுபவிக்கணும். வாங்க. பின்னாடி ஏதோ சத்தம் கேட்குது. என்ன சொல்கிற ஜெமன்? எங்களுக்கு எதுவும் கேட்கலையே. சத்தம் போடாமல் இருங்க. அப்போ தான் பின்னாடி என்ன சத்தம் கேட்குதுன்னு நமக்கு கேட்கும். யார் ஏதோ பின்னாடி வர மாதிரி இருக்குடா. அப்படியா? பின்னாடி எதுவுமே இல்லையேடா. இப்போ பாரு, ஒரு மாதிரி சவுண்டு கேட்கும்.
ஆமா தேங்காய் கேக்குதுடா. ஒருவேளை ஜேகேவோட ஒய்ஃபாக இருக்குமோ? எச்சி காமனு இருங்க. அவ ஏன்டா இங்கே வந்தா? ஒருவேளை இங்கே நம்மளுக்கு ஆள் கிடச்சதுனா எப்படிடா இருக்கும்? டேய் நம்ம இருக்கிறது காட்டுக்குள்ளே, முதல்ல எங்களுக்கு தப்பிக்கத்தை பாருங்க, அதுக்குள்ளே ஆள் கீழே நீட்டு வாடா. ஜேகேவோட ஒய்ஃபை பற்றி பேசுனோட கோவத்தை பற்றி ஆடா வச்சா. அதெல்லாம் ஒரு மண்ணாங்கட்டையும் கிடையாது. வாங்க மூடிட்டு. டீ மறுபடியும் சத்தம் கேட்குதுடா. இப்போ நான் சொன்னேன்ல, உனக்கும் கேட்குதா? கேட்குது ஜிமினா. நம்ம ஜேகே காது தான் ஏதோ சரியில்லை போல. என்னடா விளையாடிட்டு இருக்கீங்களா? நாங்கள் என்ன விளாட்றோம்? உன் பொண்டாட்டி தான் பின்னாடி வந்து விளையாடிக்கிட்டு இருக்கா. ஸோ டேய் சும்மா இரு ஜிமினா, என்னன்னு பார்க்கலாம் வாங்க. போப்பா உன் பொண்டாட்டிலாம் நீ சொன்னதான் கேட்பா, நாங்கள் சொன்னால் எப்படி கேட்பா? ஜங்குக் அதெல்லாம் வேண்டாம், நம்ம முதல்ல வெளியே போகிறத பார்க்கலாம் வா. டேய் இருடா தேங்காய், முதல்ல போய் பார்த்துட்டு வந்துடலாம். என்னடா பார்க்கலாமே, அப்படின்னா நான் தான் சொல்கிறேன்னு பார்க்கலாம். ஆமாம் இவன் பொண்டாட்டி எப்படி இருக்கான்னு பார்க்கலாம் வாடா. ஜெமினா இப்படியே பேசிட்டு இருந்த பழத்தில் பிடிச்சி தள்ளி விட்டுருவேன். வாடா வச்சா போகலாம். டேங்க நம்மளுக்கும் ஒய்ஃபை பார்க்கணுன்னு ஒரு ஆசை தான், எப்படி பூஞ்சிருக்குன்னு பார்க்கணும்ல. அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போதே இங்கே பாருங்க, கீழே பாருங்க, ஏதோ கால் தட மாதிரி இருக்கு. என்னது? எல்லாரும் இங்கே பாருங்களேன்டா. என்ன கால் தரம் இது? அந்த பக்கமாக தான். ஏய் இதை பார்த்தா மனுஷ கால் தட மாதிரி இல்லையே, இவ்வளோ பெருசாக இருக்கு. அதுதானே நானும் நினைக்கிறேன். ஒரு வேளை பெருசு இருக்காதுனா இருக்குமோ? இவ்வளோ பெருசாலாம் மனுஷங்க கால் தடம் இருக்காது. அப்போ இது வேற ஏதோ ஒன்று. ஆமாம் இது யானை கால் தடம் மாதிரி கூட தெரியலடா, பார்க்குறதுக்கு எதுனே தெரியலையே. அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும் போதே பின்னாடி இருந்து ஏதோ ஒன்று நெருப்ப கக்குது. இப்போதான் உங்களுக்கு ட்விஸ்டே இருக்குது. இருந்து ஒரு டிராகன் வருது. டேய் மச்சான் என்னடா இது? என்னடா ஜேகே ஒய்ஃப் வருவான்னு பார்த்தா டிராகன் வருது. டிராகன் நிஜமாலே நெருப்பு கேட்குற டிராகன்டா, வாங்கடா ஓடலாம். டேய் மச்சான் ஓடுங்கடா. டேய் இப்போ கூட இந்த டிராகன்லாம் இருக்குதாடா? ஆமாண்டா, நம்ம வேற உலகத்துக்கு வந்துட்டோம். இதுவே போதும்டா சாட்சியா. ஏய் சீக்கிரம் ஓடுங்கடா. ஓடுறா டேய். டிராகன் இவங்களை பார்த்துடுச்சு, ஆனாலுமே வந்து 3 பேருமே வந்து ஓடிக்கிட்டு தான் இருக்காங்க. டேய் சீக்கிரம் வாங்கடா. பயமா இருக்குடா. என்னடா இங்கே டிராகன்லாம் இருக்கு, நெருப்பு கக்குதுடா. நம்மளை எரிச்சிருச்சுன்னா என்ன பண்ணுறது? ஜிமின் பேசத்தை விடு ஜிமின், சீக்கிரம் வா, 3 பேரும் தப்பிக்கணும் இப்போ. ஜேகே மட்டும் விட்டு வாடா, பொண்டாட்டிடா அது. டேய் இந்த டைமில் கலாய்ச்சிட்டு வந்தா கடுப்பாயிடுவேன், வாடா. இப்படியோ அங்கேருந்து தப்பிச்சு வெளியவும் வந்துடுறாங்க. அப்பா முடியலடா. என்னடா டிராகன்லாம் இருக்கு. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்? என்னடா இது? டேய் என்னடா இவ்வளோ இருட்டாக இருக்கு இந்த ஊரே. இதெல்லாம் பார்த்தா நார்மல் வீடு மாதிரி இல்லையே. ஏய் இந்த வீடோட கூரையை பாரேன். அங்கே கூரையே இல்லையாடா உனக்கு? கண்டு லூசு ஜெமன், நல்லா பாரு, டிராகன் தோல் இது. என்னடா எல்லாமே இங்கே. அப்போ இது டிராகன் வாழ்கிற உலகமோ இருக்குமோ? ஒரு வேளை டமான்னு போடுறதுனால டெவில் பிளேஸ் குவாண்டமோ? நரகமாடா இது? ஒருவேளை அது நிஜமாலே அது நம்மளோட ஆசையெல்லாம் தீக்கிற மாதிரி ஒரு டைரி தானோ? ஐயோ என்னடா பண்ணுறது இப்போ? எப்படி இங்கேருந்து போகிறது வெளியே? ஏய் 2 பேரும் பயப்படாதீங்க. ஜெமினா ஜங்குக் 2 பேருமே நல்லா நான் சொல்கிறத கேளுங்க. சொல்கிறான் மச்சான். நான் எழுதுனது என்னது? நீ எழுதுனது என்ன உனக்கு தாண்டா தெரியும். நான் எழுதுனது இந்த உலகம் எனக்கு வேண்டாம், நாங்கள் இன்னொரு உலகத்துக்கு போகணும். அது டெமோனாக இருந்தாலும் சரி, இல்லை ஏஞ்சல்ஸ் உலகமாக இருந்தாலும் சரி, ஆனால் அங்கே எங்களுக்கு நல்ல மரியாதை இருக்கணும், நல்லா இருக்கணும் தான் கேட்டிருக்கேன். அப்படின்னா அது நடக்கும் தானே? ஆனால் அது நடக்கிற மாதிரியே தெரியலடா. எல்லாரும் நம்மளை அழிக்கிற மாதிரி தானே இங்கே நடக்கிறதெல்லாம் பார்த்தா. நம்மளை எப்படா சாவடிக்கலான்ற மாதிரி எல்லோரும் துடிக்கிற மாதிரி தானே இருக்குது. இல்லை மச்சான், நம்ம கண்டிப்பாக தப்பிப்போம். நம்மளுக்கு யாரா ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க பாரு. நீ வேணா எப்படிடா தப்பிக்க முடியும் நரகத்தில் வந்துட்டு? ஜிமின் நீ கவலைப்படாத ஜிமின், நம்ம தப்பிச்சிடலாம். நம்ம 2 பேர் மட்டும் தப்பிச்சிடலாம், ஜேகே விட்டு போயிடலாம். ஜேகே வந்தான்றா நம்ம ஃப்ரெண்டு. ஜேகே எனக்கு பார்த்தாலே பிடிக்காதுடா.
ஏய் ஜிம்னா எனக்கு தான் உனக்கு பிடிக்காது என்ன இப்போ? ஏன்னா அவன் ரொம்ப பண்ணுவான், ஸ்ட்ரிக்டாக இருப்பான், அதான் எனக்கு பிடிக்காது. சரி சரி மூடிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவும் வந்து கூட்டிகிட்டு போகிறாரு. ஏய் அங்கே பாருங்கடா, பின்னாடி டிராகன் வருதுடா, சீக்கிரம் ஓடுங்கடா எல்லாரும். ஏய் வாங்கடா வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அந்த டிராகன் நெருப்பு கக்க பார்க்குது. அப்போது ஒரு பொண்ணு அலெக்ஸ் ஸ்டாப் அப்படின்ன உடனே அந்த டிராகன் நெருப்பு கக்கத்தை நின்றுது. 3 பேருமே திரும்பி பார்க்குறாங்க, யாருடா அது? ஒரு பொண்ணு குரல் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு. டேய் யாரா அது? யார்ரா அது? ஏய் அந்த பொண்ணு போடுறா டிராகன் மேலே எப்படி உட்காந்துட்ருக்கு. ஏய் ஹூ இஸ் பிளாக் ஷிப்? யார்ரா அவ? ஏய் உங்கள் அண்ணி அப்படி சொல்லாதடா அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்ஸ் சொல்கிறான். என்னடா நடக்குது இங்கே? எப்படா அந்த பொண்ணை லவ் பண்ணுற? என்னடா டயாங்கா சொல்லவே இல்லை. இப்போத்துல தான் பார்த்த உடனே முடிவு பண்ணிட்டேன். இன்னும் அந்த பொண்ணு மூஞ்சி கூட ஒழுங்கா தெரியலையாடா? எனக்கு தெரியுதுடா பளிச்சுன்னு. சரி என்னமோ பண்ணு. சரி வாடா ஜேகே, நம்ம 2 பேர் தான் இனிமேல் தோஸ்து. அவன் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டான், அவன் ஃப்ரெண்டே கிடையாது. நீ மூடு, உனக்கும் கிடைக்கும். சிங்கிள்ஸ்ரா, நம்ம எப்படா நீ கமிட்டட் ஆகலாம்? யார் நீங்கள் அப்படின்னு சொல்ல அந்த பொண்ணு கேட்குது. உன்னோட பேர் என்னம்மா பாப்பா? ஏய் ஒழுங்கா பேசு, பாப்பா கீப் பண்ண. உனக்கு என்ன ஏஜ், எனக்கு என்ன ஏஜ்? மரியாதை கொடுமா. இங்கே மரியாதை அதை வச்சு கிடையாது, உன்னோட சக்தியை வச்சு தான் உன்னோட மரியாதை. என்கிட்ட எந்த சக்தியும் ஏஜுக்கெல்லாம் மரியாதை கொடுக்கறதுக்கு ஆளு நாங்கள் கிடையாது. நீங்கள் முதல்ல யாருன்னு முதல்ல சொல்லு. யார்? எதிரிங்களா? வேவு பார்க்க? இல்லை இல்லை இல்லை, நீ சும்மாடு. அந்த மாதிரி அவ்வளோ பவர்லாம் எங்கள் கிட்ட கிடையாது. நாங்கள் இங்கே தெரியாமல் வந்துட்டோம் இந்த உலகத்துக்கு. உலகமா? இது உலகம் தானே, மேஜிக் வேர்ல்டா. மேஜிக் வேர்ல்டா? இது என்ன டிராகன் வேர்ல்டா? இது டெமான்ஸ் பிளேஸ். அதான் நீயும் சொல்லிட்டல, என் ஃப்ரெண்டோட லவ் பண்ணுறேன், அதை பற்றி பேசு போ. என்ன சொன்ன? அங்கே போப்புல வெக்கப்படாம ஒரு வார்த்தை சொன்னேன், என் டிராகன் உங்களை பொசிக்கணும். வாயை மூடிட்டு இருக்கிறது தான் இருக்கணும். நீ வளர்க்குற டிராகன் தான் இது, தெரியாமல் போச்சு. வாடா வாடா வாடா. ஏதோ ஒன்று பேர் சொன்னேன், அலெக்சாண்டர். டி ஜிம்முனா கம்னருடா. டேய் கையறா கை. ஆமாம், உன் மேலே கை வச்ச மாதிரி துள்ளுற. நான் டிராகன் மேலே தானே கை வைக்கிறேன். ஜிம்மினா கொனா கம்னரு. ஜிம்மினா வருவடா வருவேன். ஜேகே உனக்கு என்ன? உனக்கு இருக்கு ஆளு, எங்களுக்கு இல்லை. டே லூஸு கம்னரு. அதான்டா உன் கனவு வருவாளே உன்னோட பொண்டாட்டி, அதை சொன்னேன். ஜிம்மினா கொனா கம்னரு. ஜிம்னா இது நம்ம ஊர் கிடையாது, புரிஞ்சதா? இது நம்ம ஊர் இல்லை, இது நம்ம உலகமே இல்லைடா. அது தான்டா சொல்கிறேன். ஏன்டா கத்துற சொல்கிறேன்டா, நானும் கத்துவேன். அப்புறம் சரி டயாங்க பார்த்தியா, அப்படியே உட்காந்துன்னு இருக்காரு போச பாடுறதுக்கு. அந்த பொண்ணு பார்த்துல ஒரு வாயிலேருந்து ஒரு வார்த்தை கூட ஒரு டயாங்கு அப்படியே பேசுகிறா. மச்சான் எங்கடா போன? என்னடா இந்த உலகத்தில் தான் இருக்கியா இல்லை திரும்பவும் நம்ம உலகத்துக்கு போயிட்டியா? இங்கே தான் இருக்கேன். அந்த பிள்ளை வந்துருக்கு, ஒரு பேசு போ. உங்கள் பேர் எதுக்கு சொல்லணும்? தெரிஞ்சுக்கலான்னு தான் கேட்குறேன். நீ யார்? நான் கிம் தயாங். கிம் தயாங்கா? பேர் வித்தியாசமாக இருக்குது. எங்கள் ஊரில் இப்படி தான் வைப்பாங்க. இது எந்த ஊர்? ஊரா? இது டெமான்ஸ் பிளேஸ். எல்லாம் ஒருவருக்கும் ஒரு வாட்டி சொல்லுவாங்களா என்ன? நீங்கள் யார்? நாங்கள் பூமியிலேருந்து வந்திருக்கோம். எது? பூமியிலேருந்து வந்திருக்கீங்களா? விளையாடுறீங்களா? அப்போ இறந்துட்டிங்களா? வாங்க கூட்டிகிட்டு போகிறவங்க. ஐயோ நாங்கள் இறக்கலாம் இல்லை பின்ன. அது சொன்னால் நம்புவீங்களான்னு தெரியல. நாங்கள் ஒரு புக்லேருந்து வந்தோம். எது? புக்லேருந்து வந்தீங்களா? ஆமாம். அந்த புக்கில் என்ன எழுதிருந்துச்சுன்னா, யூனிவர்ஸ் நீங்கள் உங்கள் பர்த்டே அன்னைக்கு என்ன கேட்டாலுமே அதை நிறைவேற்றோன்னு எழுதிருந்துச்சு. அது எவ்வளோ பெரிய விஷயம் இருந்தாலும் பரவாயில்ல, அது ஒரு விஷயம் தான் இருக்கணும்னு சொல்லிச்சு. நான் அதில் இந்த மாதிரி டெமான் பிளேஸ்க்கோ அப்படின்னா ஏஞ்சல் பிளேஸ்க்கோ போகணுன்னு எழுதியிருந்தோம். அதுக்கப்புறம் அதுலேருந்து ஒரு வெளிச்சம் மாதிரி வந்து எங்களுக்கு கிராவிட்டி ஃபோர்ஸ் மாதிரி உள்ளே இழுத்துருச்சு. அதுக்கப்புறம் தான் நாங்கள் இந்த உலகத்துக்கு வந்தோம். ஸ்டூபிட் மாதிரி இருக்குது. இதெல்லாம் கேட்குறதுக்கு நல்லாயிருக்கும், ஆனால் இது நிஜத்தில் கிடையாது, புரிஞ்சுதா? என்னை ஏமாற்ற பார்க்குறீங்களா? தண்டனையிலேருந்து நீங்கள் தப்பிக்க முடியாது. எவ்வளோ தண்டனை பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு தண்டனை கொடுத்தே ஆகணும். வாங்க. ஐயோ உண்மையாக கிடையாது, நம்புங்க. சரி அந்த புக்குங்க. அந்த புக்கு அது எங்ககிட்ட இல்லை, அது அந்த உலகத்தில் இருக்குது. வேறு எப்படி உன்னை நம்ப முடியும்னு நீ சொல்கிற?
ஆ இது பார்த்தா நம்புவீங்கள்ல, என்னது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கேட்கும்போது ஜேகே வந்து, என் கையில் இருக்கிற ஃபோனை பாருங்கள், இது உங்கள் உலகத்தில் இருக்கா? அப்படியே பூமியிலேருந்து எடுத்துகிட்டு வந்தாலும் எப்படி எங்களால் எடுத்துகிட்டு வர முடியும்? இறந்து போனால் ஆத்மா மட்டும்தானே வரும், ஃபோன் வருமா? அதுவும் சரிதான். இந்த கருவியை நாங்கள் இங்கே பார்த்ததே கிடையாது. இது என்னது? இது ஃபோன். இதுலேருந்து இன்னொருத்தங்கிட்ட பேச முடியும். அதே எப்படி பேச முடியும்? கிட்ட போனால் தானே பேச முடியும். இல்லை புறா அந்த மாதிரி எதனா வச்சு, இல்லை சிறுத்தை, அதை வச்சு தானே நாங்கள்லாம் செய்தி அனுப்புவோம். நீங்கள் என்ன புதுசாக சொல்கிறீங்க? இல்லை, உண்மையாலே இதில் பேச முடியும். ஆக்சுவலாக இங்கே சிக்னல் டவர் இல்லாததுனால ஃபுல்லாக கட் ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சார்ஜும் டவுன் ஆகிடும். சார்ஜா? நீங்கள் என்ன புரியாத மொழியெல்லாம் பேசிகிட்ருக்கீங்க? நீங்கள் என்ன மொழி பேசுகிறீங்க? நாங்கள் டெமான்ஸ் லாங்குவேஜ் பேசுகிறோம். ஆனால் எங்களுக்கு புரியுது நீங்கள் பேசுகிறது. நாங்கள் பேசுகிறது உங்களுக்கு புரியுதா? நீங்களும் டெமான்ஸ் லாங்குவேஜில் தான் பேசுகிறீங்க. ஆனால் நாங்கள் தமிழில் பேசுகிறோம். தமிழ்லையா? அப்படின்னா அது என்ன மொழி? உங்களை நம்ப முடியல, இருந்தாலும் நம்பாமலும் இருக்க முடியல. சரி வாங்க, உங்களை ஊர் தலைவர்கிட்ட ஓட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுமே வந்து கூட்டிகிட்டு போனால் அங்கே வழியெல்லாம் எல்லாருமே ஒரு மாதிரி பார்க்குறாங்க. ஏன்னா வந்து எல்லாருமே வந்து பிளாக் கலரில் தாங்க, பிளாக் தீமில் தான் இருக்காங்க எல்லாருமே. இவங்க மட்டும் பிங்க்கு, ப்ளூ, அப்புறம் பர்பிள்னு ட்ரெஸ் போட்டிருக்கிறதுனால என்ன இது என்ன நிறம் அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. அங்கே அவங்களுக்கு அதெல்லாம் என்ன நிறம்னு கூட தெரியாது. ஏன் நம்ம எல்லோரும் இப்படி பார்க்குறாங்க மச்சான்? என்னடா பண்ண சொல்கிற? நீ தான் அந்த பொண்ணு பின்னாடி ஏதோ பேசி எப்படியாவது வீட்டுக்கு அனுப்பி வைப்பாங்கன்னு பார்த்தா அவங்க உலகத்துக்குள்ளேயே கூப்பிட்டு போய் யாரோ காட்டுறேன் அப்படின்றாங்க. டேய், ஒரு வேளை நம்ம சொன்ன மாதிரி நம்ம விஷ் பழிச்சிடுச்சுன்னு நினைக்கிறேன். அதனால தான் இந்த மாதிரி நம்மளுக்கு தெரியுது. ஆனால் அந்த உலகத்துக்கு இந்த உலகம் எவ்வளோ பெட்டர்ரா. அது இன்னும் தெரில மச்சான். எண்ணெயில் போட்டு வறுக்காமல் இருந்தால் சரி. அங்கே எப்படி சொல்கிறது, நல்லவங்க மாதிரி வேஷம் போட்டு நடிக்கிறாங்க. இங்கே அவங்களோட கேரக்டர் அப்படியே வெளியே காட்டுறாங்க. அதோட இது எவ்வளோ மேல் தானே. அதுவும் சரிதான். ஏன்டா இப்படி பார்க்குறானுங்க எல்லாம்? நம்மளாம் ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்கிறோன்னு அவங்க பார்க்குறாங்க. ஆனால் நிஜமாலே நம்ம வித்தியாசமாக இல்லை. நம்ம உலகத்தில் எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி கரெக்டாக தான் இருக்கும். அவங்க தான் ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, வித்தியாசமாக இருக்காங்க. அது அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அப்படி பேசிகிட்டே இருக்கும்போது அந்த ஊர் தலைவர்கிட்டையும் வந்துடுறாங்க. இந்த மாதிரி அந்த பொண்ணும் வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி அவங்க லாங்குவேஜில் இந்த மாதிரி இவங்க பார்த்தேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த ஊர் தலைவரும் கேட்குறாரு, என்ன யார் நீங்கள் அப்படின்ற மாதிரி. வீமின்குக்கும் நடந்தது எல்லாத்தையும் சொல்கிறாங்க. அவங்களாம் சிரிக்கிறாங்க. என்ன பேசுகிறீங்க? இதெல்லாம் நேரத்தில் நடக்காது. யூனிவர்ஸ் இவங்களுக்கு உதவி பண்ணிச்சான். யூனிவர்ஸ் எப்பவுமே ஏஞ்சலுக்கும் டெமான்ஸ்க்கும் மட்டும்தான் ஒரு உதவி செய்யும். பூமிவாசிகளுக்கு கிடையாது. பூமிவாசி பைத்தியங்களா? இருடா டே ஜேகே டேங், நான் பேசுகிறேன் இரு. ஐயா வணக்கம். நீங்கள் வயசில் பெரியவர்னு உங்கள் வெள்ளை முடியை பார்த்தோன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். அதனால் வணக்கத்தை போட்டுட்டு நான் ஆரம்பிக்கிறேன். நீங்கள் நம்பவே மாட்டீங்க. நாங்கள் பூமியிலேருந்து வந்தோன்னா நீங்கள் எங்களை கழுவி ஊற்றுவீங்க நம்பாமல். அதுக்கு தான் ப்ரூஃப் இருக்குது. ஜேகே கொண்டாடா. மொபைல் ஃபோன். இது ஒரு ஆண்ட்ராய்டு ஃபோன். இது என்ன கம்பெனி தெரியுமா? சாம்சங் கம்பெனி. இதெல்லாம் பார்த்தோன்னா உங்களுக்கு எப்படி தெரியுமா இருக்கும்? ஏதோ ஒன்று பொம்மை மாதிரி வச்சுக்கிட்டு பிள்ளை காட்டிக்கிட்டு கிடக்குன்னு நினைப்பீங்க. ஆனால் அது கிடையாது. இது நான் உங்களுக்கு ப்ரூவ் பண்ணி காட்டுறேன். யாருக்காவது ஃபோன் பண்ணுறேன் இருங்க, எங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுறேன். இவன் பேலன்ஸ் பாட்டில் போல், அதனால் போக மாட்டேங்குது. ஆனால் நீங்கள் நம்பி தான் ஆகணும். இதில் பார்த்தீங்களா கேண்டி க்ரஷ் அது இதுன்னு சஃபே நிறைய கேம் இருக்குது. நீங்கள் விளாடலாம் ஆனால் ஒரே ஒரு ப்ராப்ளம், இதில் வந்து நெட்டும் இல்லை, கேமு நாதாரி டெலீட் பண்ணிடுச்சு. ஆனால் நாங்கள் முன்னாடி ஏற்றி வச்சுருந்தோம். சிம் கார்டு கூட உள்ளே இருக்குது. ஆனால் பேலன்ஸ் லேது. நீங்கள் காசு கொடுத்தீங்கன்னா நாங்கள் வீட்டுக்கு போய் பேலன்ஸை போட்டு ஃபோனை நோண்டுவோம். புரிஞ்சுதா ஐயா? அவ்வளோதான் ஐயா. இந்த பொருளை நீ எங்கேருந்து எடுத்துகிட்டு வந்த? இது எங்கள் உலகத்தில் இருந்து நாங்கள் வாங்கிட்டு வந்தோம். எடுத்துகிட்டு வரல, காசு கொடுத்து வாங்கிட்டு வந்தோம். ஆத்மாவால் எப்படி மொபைல் எடுத்துகிட்டு வர முடியும்? நாங்கள் ஆத்மாவே இல்லை. பாருங்கள், எங்களுக்கு நிழல் இருக்குது. நீ சொல்கிறது எங்களால் நம்ப முடியல. ஃபஸ்ட்டு எங்களை தொட்டு பாருங்கள். ஆத்மானா தொட்டோன்னே மறையுங்க அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு அந்த பெரியவர் வந்து ஊரில் இருக்கிற எல்லாருக்கிட்டையும் கலந்து பேசுகிறாங்க. பேசும்போது சரி, இவங்க கொஞ்ச நாளில் கண்காணிப்புலேயே வைப்போம் அப்படின்ற மாதிரி, நீங்கள் கொஞ்ச நாள் எங்கள் கண்காணிப்புலேயே தான் இருக்கணும். அதுக்கப்புறம் தான் உங்களை எதுவாக இருந்தாலும் பண்ண விடுவோம்.
ஐயா எங்களுக்கு ஒரு ஏசி பெட்ரூம் போட்டு கொடுத்துருங்க. ஒரு பெட்டிலே நாங்கள் 3 பேர் தூங்கிப்போம். நீங்கள் கவலைப்படாதீங்க. உங்களுக்கு ஓசியில் வீடு கொடுக்குறதே பெருசு, இதில் ஏசி வர கேட்குதா? வெளியே போகலாம் அயோக்கிய ராஸ்கல்களா. ஐயா நன்றிங்க ஐயா. ஆனால் ஏசி இல்லைன்னு சொல்லிட்டீங்க, அதுதான் ஒரு பெரிய கவலையாக இருக்குது. கதவுலாம் இருக்குல்ல, பூச்சி கீச்சி வந்துடாதே. அதெல்லாம் ஒன்றும் வராது. சரிங்க ஐயா. ஒரு டிவி மண்ணாங்கட்டி காலைல எழுந்து வந்து வேலை செய்யுங்க. 3 நாள் நீங்கள் இருக்கிறதுக்கு அதுதான் எங்கள் வேலை. ஐயா நீங்கள் குதிரையை ஓட்ட சொல்லுவீங்களா இல்லை எரும மாட்டை ஓட்ட சொல்லுவீங்களா இல்லை நார்மலான மாட்டை ஓட்ட சொல்லுவீங்களா? குதிரை சாணி அள்ள சொல்லுவேன். நல்ல வேலை டிராகன் சாணி அள்ளுங்கன்னு சொல்லலையே. அதுவும் இருக்கு. இது முதல்ல முடிங்க, அது கொஞ்சம் ஆபத்தானது, அப்புறமா உங்களுக்கு சொல்லி. ஏங்க ஐயா எதுக்கு ஒரு வேலைக்காரங்களை வச்சுக்கோங்களேன், எங்களையே வேலைக்காரங்க மாதிரி யூஸ் பண்ணுறீங்க. உங்களுக்கு வீடு கொடுத்ததே பெருசு. இது வீடா? இது வீடா? ஓலை காடு. கம்னருடா. ஓலை காடை கொடுத்துட்டு வீடு வீடுன்னுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இதாண்டா வீடு. கம்னரா கொண்டாடும். நீ அல்றியா சாணி? ரெடியா நீ? இருக்கணும், நான் அள்ளி தாண்டா ஆகணும். நீ அள்ளு, நான் ஏன் அள்ளணும்? அப்ப நீ அவங்க கிட்ட சாவு போடா. நம்ம யாராவது ஃபஸ்ட்டு இங்கே ஒரு ஃப்ரெண்டை பிடிச்சி நம்மளோட ப்ராப்ளத்தை எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்க தான் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண முடியும். இங்கே இருக்கிற யாராவது ஒரு ஆள் எல்லாருக்கும் புரிஞ்சிடாதுல நம்ம பிரச்சனை. நல்லா நம்ம சொன்னோடனே சட்டுன்னு புரியணும். அந்த மாதிரி ஒரு பொண்ணு இல்லை பையன் யாராவது நம்ம கண்டுபிடிக்கணும். சரிடா, இப்போதைக்கு நம்ம ஆமாம் சாமின்னு போட்டுட்டு போவோம், இல்லைன்னா அவ்வளோதான். ஆமாம் ஆமான்னு போட்டுக்கிட்டு இருந்தா எப்படிரா வெளியே போக முடியாதுடா. நம்ம உலகத்துலேயே நம்ம போக முடியாது. இந்த மொபைலை வச்சுக்கின்னு ஒன்றும் பண்ண முடியாது. ஃபோன் கூட போக மாட்டேங்குது, பேலன்ஸ் போடல. நீ மச்சான் நம்மளால திரும்பி போக முடியாது ஜெமினா. எப்படிரா? ஏன்னா நான் அந்த நோட்டில் இனிமேல் திரும்பி இந்த உலகத்துக்கு வரவே கூடாதுன்னு எழுதி வச்சிட்டேன். உன்னை உதைக்கிற வதில் நீ எங்கே போய் விழுவேனே தெரியாது. டயாங்கா நீ மட்டும் தான் கரெக்டாக ஜேகே கூட சேராமல் ஓரளவுக்கு நல்லா இருக்கிறேன்னு பார்த்தா உன் மண்டையும் இப்படி ஆயிடுச்சேடா. ஏன்டா அப்படி எழுதுனதான் நல்லா யோசிச்சு பாடுறா. அந்த பூமி நம்மளுக்கு வேணுமா? இதுவே பரவாயில்ல. இங்கே இருக்கிறதுக்கு அங்கே போயிடலாம் போடா. அங்கே நம்மளை எப்படிலாம் டீஸ் பண்ணியிருக்காங்க உனக்கு தெரியும். டேய் நம்ம அப்படியே இருக்க மாட்டோம்டா. ஒரு நாள் நம்ம மேலே வருவோம்டா. அது இங்கே வருவோமே. இங்கே எப்படி உனக்கு புரியுதா இல்லையா? இங்கே எல்லாரும் நம்மளை எப்படா கொல்லுவோம் எங்கடா குத்துவோன்னு தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. சரி வாங்கடா, நம்ம வசந்த மாளிகைக்குள்ளே போய் தூங்குவோம். ஏய் வாங்க, மரியாதை கொடுங்க பாஸ். மரியாதையா? அது என்னது மரியாதைனா? வா போன்னு சொல்லக்கூடாது, வாங்கோ போங்கோன்னு சொல்லணும். கிண்டல் அடிக்கிறீங்களா? வாயை மட்டும் வாங்க. இவங்க யாருக்கும் சிரிச்சு பேசவே தெரியாது போலடா, எல்லாம் சிடு மூஞ்சாட்டம் இருக்குங்க. ஆமாண்டா, என் ஆள் கூட அப்படி தான் இருக்காள், ஆனாலும் அழகாக தான் இருக்கா. ஆனால் சிடு மூஞ்சி மாதிரி இருக்கவங்க தான்டா நிறைய உலகத்தில் படாத பாடுபட்டு இருப்பாங்க, அதனால தான் சைலண்ட்டாக இருக்காங்க போல. சரி வாங்க போவோம். நீங்கள் ஏன் இவ்வளோ சிடு மூஞ்சா இருக்கீங்க அங்கிள்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன் அங்கிள். நீங்கள் வாழ்க்கையில் படாத பாடுபட்டிருக்கீங்க, அதனால தானே சிடு மூஞ்சாட்டம் இருக்கீங்க. சொல்லுங்கள் அங்கிள். இழுக்க ஜவு மிட்டாய் மாதிரி கண்ணை வந்துக்கிட்டே இருக்கு. குட்டி தம்பி கையெடுப்பா. உங்களுக்கு என்னோட கஷ்டம் புரியுதுல்ல? இந்த பாருப்பா, நீங்கள் எதுவுமே பண்ணாதீங்க. 2 சரக்கு பாட்டு எங்கள் 3 பேருக்கு கரெக்டாக இருக்கும். என் ஜேகேலாம் அவன் குடிக்கலனா பைத்தியம் ஆயிடுவான். லைவ் வேற போடுவான் குடிச்சு பிள்ளை. இப்போ நெட் இல்லை. பேசுறது மதுபானம் பத்தியா? மதுபானம்? ஆமாம் மது, திஸ் ட்ரிங்க்யா. அது இந்த உலகத்தில் கிடைக்கலனா நீங்கள் பெரிய ஆள் ஆகணும். நாங்கள் எப்போ பெரிய ஆள் ஆகிறது? எப்படா குடிச்சு? ஐயோ, தின்றதை தின்னுட்டு வாழுங்க. தின்றதை தின்னுட்டு வாழலாம். எங்க உங்கள் ரூம் எங்கிட்ட கொஞ்சம் காட்டிட்டு போங்களேன், சரக்கு இருந்தால் எடுத்துக்கிறோம். தம்பி மூடிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அங்கிளும் சொல்லிடுறாரு. வீமென் குக் 3 பேருமே வந்து உள்ளேயும் போகிறாங்க. போயிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. 2 பொண்ணுங்க வராங்க. இப்போ வந்து வீமென் குக் இருக்கிற இடத்துக்கு 2 பொண்ணுங்க வராங்க. ஏய் சாரா, அவங்க தானே அந்த பூமிவாசிகள்? ஆமாம், புதிதாக வந்து நம்ம நாட்டையே ஆட்கொள்ள பார்க்குற மாதிரி தான் அந்த 3 பேரும் இருக்காங்க. ஆனால் அழகாக இருக்காங்கல்ல. உனக்கு என்னடி, உனக்கு டேஸ்டே சரியில்லை. அந்த பையனை பாரு, கை ஃபுல்லாக டேட்டூ, செம்மையால. மீரா நீ அதெல்லாம் பார்க்காத. அவன் ஏதாவது ஓலைச்சுவடி எடுத்து கையில் குத்தி கொண்டு அந்த மாதிரி டேட்டூ வரைகிறான்னு நினைக்கிறேன். ஸோ நீ எப்போவுமே எப்படி சொல்கிறதுனா டவுட்டோடையே பார்க்குறேன். வா போகலாம். நீங்கள் தானா அந்த பூமிவாசிகள்? ஆமாம் வாங்க நாங்கள் பூமிவாசி. நீங்கள் என்ன டெமான்ஸ் வாசிகளா? இந்த பையன் ஓவராக பேசுகிறான் சாரா. நான் தான் சொன்னேன்ல மீரா, அவங்க அப்படி தானே.
சாரி, என் பேர் ஜங்குக். நீங்கள்? ஆ, ஜங்குக்கா? என் பேர் வந்து மீரா. நல்ல பேர். நீங்கள் யார்? நாங்கள் இந்த ஊர் தலைவரோட பொண்ணு. நாங்கள் மொத்தம் 3 பேர். ஆக்சுவலாக என் பேர் வந்து மீரா, எங்கள் சிஸ்டர் பேர் வந்து ஜாரா, எங்களுக்கு முதல் அக்கா ஒருத்தி இருக்கா, அவள் பேர் தான் தாரா. அவள் தான் உங்களை மாட்டி விட்டா. ஓ, அப்போ ஏன் ஆளா அப்படின்னு சொல்லிட்டு தயங்க சொல்கிறாரு. ஆளா அப்படின்னா? அது அந்த பொண்ணான்னு கேட்டேன். ஆமாம், அவள் தான் உங்களை மாட்டி விட்டா. நல்லது போ. 3 பேர் அக்கா தங்கச்சியா? ஆமாம். இந்த 3 பேர் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியலடா. ஒருத்தியே அப்படியே டப்பாச்சு விட்டுட்டா, 2 பேர் என்ன முடிய பிடிச்சி ஆட்டிடுவாங்க போலையா. இந்த பையன் ரொம்ப ஓவராக பேசுவான் சாரா, கொஞ்சம் பார்த்துக்கிறியா? நான் தான் சொன்னேன்ல, இந்த பூமிவாசிகளே இப்படி தான். இதில் 3 பேர் பாரு, ஏதோ திருட்டு வேலையை பண்ணிட்டு திருட்டுத்தனமாக உட்காந்துருக்க மாதிரி தானே இருக்குது. இவங்க எப்போ வேணால் இவங்ககிட்ட இருந்து நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏம்மா என்னம்மா நீ இந்த பொண்ணு பேர் ஏதோ ஒன்று சொன்னியம்மா, என்ன சொன்ன மீரா? இந்த பொண்ணு பேர் என்ன சொன்ன? ஜாரா. இந்த பொண்ணு ரொம்ப எங்களை விட்டால் நாங்கள் தான் வந்து இந்த உலகத்தையே உங்கள் உலகத்தையும் நாங்கள் தான் அழிக்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கு. அப்படிலாம் இல்லை, நாங்கள் ரொம்ப நல்ல பசங்க. ஒன்றத்தாம்மா ஏதாவது ஒன்று சொல்லு, வாயை திறந்து. அப்படிலாம் கிடையாது. எல்லாத்தையும் வந்து நார்மலாக பார்க்க முடியாதுல்ல, டவுட் கண்ணோட்டம் இருக்கணும். அப்புறம் நீங்கள் எங்கள் உலகத்துக்கு வந்து உண்மையில இந்த மாதிரி எதனா பண்ணிட்டீங்கன்னா, நல்லவங்கன்னு நினச்சி நாங்கள் பேசி அந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா எங்களுக்கு தானே அப்புறம் நஷ்டம். அதனால தான் அவள் அப்படி பேசுகிறா. அவள் மேலே எந்த தப்பும் இல்லை. சரிம்மா, நாங்கள் யாரும் உங்களை நம்ப சொல்லலை. ஃபஸ்ட்டு எங்களோட உலகத்துக்கு அமுச்சு விடுமா, எனக்கு இங்கே இருக்கவே பிடிக்கல. நீங்கள் எப்படி வந்தீங்கன்னே தெரியாது. இங்கே இதெல்லாம் போகிறதுன்னு ஒன்றும் சும்மா கிடையாது. அதுவும் இல்லாமல் அந்த மாதிரி இது வரைக்கும் வந்து யாருமே போனது கிடையாது. இந்த மாதிரி முதல்ல வந்ததே கிடையாது. நாங்கள் தான் அப்போ ஃபஸ்ட்டா? ஆமாம். அதெல்லாம் விடுங்க. உனக்கு ஏதாவது இந்த உலகத்தை விட்டு வெளியே போகிற மாதிரி ஏதாவது வழி தெரியுமாம்மா? இங்கே நான் சும்மா பேசணும்னு நினைக்காதீங்க. ஆக்சுவலாக நானும் இங்கே நல்லா பதவியில் இருக்கேன். அதனால் கொஞ்சம் என்கிட்ட தப்பிக்கிறத பற்றிலாம் பேசாதீங்க, மாட்டி விட்டுருவேன். தெரிஞ்சால் சொல்லு தானேம்மா சொன்னேன். நான் வேறு எதுவே தப்பிக்க போகிறேன்லாம் சொல்ல. தப்பிக்கிற மாதிரி ஒரு ஐடியா இல்லை, அது வரவும் வராது. எப்படி தப்பிக்க விட்டுருவீங்களா நீங்கள் உங்கள் உலகத்தில் இருக்கவங்களாம்? அதெல்லாம் இருக்கட்டும். உங்கள் பேரை சொல்லுங்கள் முதல்ல. அதான் சொல்லிட்டோம்லம்மா, என்னோட பேர் வந்து ஜிமினு. இந்த பையன் நடுவில் இருக்கான், அந்த பையன் பேர் வந்து ஜேகே. அந்த பக்கமாக இருக்கான் பார்த்தியா, அந்த பையன் தான் டயாங்கு. அப்படியா? சரி, உங்களுக்கு வேலை கொடுக்க சொல்லியிருக்காங்க, வாங்க பின்னாடி. சரி வாடா மச்சான், போகலாம். நம்ம எப்போ போல் என்ன, அந்த தாத்தா தான் சொன்னார்ல சாணி அள்ளணும் அதை அள்ளணும்னு. வா அள்ளி போட்டு வேறு ஏதாவது வேலையை பார்ப்போம். டேய் மச்சான், என்னடா இது வந்த உடனே வேலையா? உனக்கு அது பரவாயில்ல, உன்னோட ஆள் இங்கே இல்லை. நீ வந்து சாணி ஆள்னாலும் ஒரு பிரச்சனை கிடையாது, யாரும் பார்க்க மாட்டாங்க, பார்த்தாலும் உனக்கு கவலை கிடையாது. ஆனால் எனக்கும் ஜேகேக்கும் பாரேன், இந்த 2 பொண்ணுங்க வேறு இருக்குதுங்களா, இந்த பொண்ணுங்க ஏதாவது நினைக்க போதுங்க, சாணி எல்லாமே சிரிச்சிட போதுங்க, அது ஒரு மாதிரி இருக்கும்ல, அசிங்கமா. நீ கொடுத்து வச்சவன் இந்த விஷயத்தில். டேய் அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுடா, பார்வனா அந்த வேலையெல்லாம் கொடுக்க மாட்டாங்க, வேறு எதனா தான் கொடுப்பாங்க. கொடுத்தா நல்லாயிருக்கும். அப்படியா? சரிடா, உன்னோட ஆள் எங்கள் ஆளையே காணோம், எங்கே போச்சது? வேலைக்கு போயிருப்பாளோ? வேலைக்கெல்லாம் போதா அந்த பொண்ணு? ரொம்ப தான்டா அந்த பொண்ணுக்கு, ரொம்ப ஒரு மாதிரி நெக்கலாகவே பேசிக்கிட்டு இருக்கா. என் அக்காவை பற்றி பேசுகிறீங்க, வாயை உடச்சிருவேன். எம்மா உன்கிட்ட யாரும் சொல்ல, என் ஃப்ரெண்டுக்கிட்ட நான் பேசிகிட்டு இருக்கேன். இங்கே உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்டே பேசினாலும் எங்கள் பர்மிஷன் இருக்கணும். நீ யாருமா, உங்ககிட்ட நான் ஏன் பர்மிஷன் கேட்கணும்? நான் எப்போவுமே அப்படி தான் பேசுவேன். உங்களுக்கு சாப்பாடு வருதுல்ல, சொல்லு. அந்த சாப்பாடை ப்ரொவைட் பண்ணுறதுக்கான எல்லா இதுவுமே என்கிட்ட தான் இருக்குது. நீங்கள் எதனா ஏடாகுடம் பண்ணீங்க, சாப்பாடை கட் பண்ணுருவேன். என்னடா இந்த பொண்ணு, அதுக்கு இதோட அந்த அக்காவே பரவாயில்ல போல், ரொம்ப தான் பண்ணுதுல மீரா. ஜேகேக்கு மட்டும் தான் எங்கள் சாப்பாடு வரும், உனக்கு வரவே வராது. அட பாத்தியாடா டயங்க, உனக்கும் இல்லை போல். ஜேகே உனக்கு எங்கேயோ உனக்கு வந்து இந்த பிள்ளை வந்து மனசுக்குள்ளே பூந்துட்டான்னு நினைக்கிறேன். அதனால தான் என்னடா நடக்குது உங்கள் 2 பேருக்குள்ளேயும். உனக்கு மட்டும் தான் சோறாமே, எங்களுக்கெல்லாம் சோறு இல்லையா? ஒன்றும் கிடையாது, கம்னுறா. நீங்கள் இப்படி பேசிட்டே இருந்தால் பின்ன எப்படி இருந்தால் சொல்லுவாங்களாம்? அதென்ன டயாங் என்ன பண்ணா, அவனையும் கட் பண்ணிடும் போலே சோறில். அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, ஒரு வேளை க்ரஷ்ஷாக இருக்கலாம். என்னம்மா என்ன சாயுதா இல்லை அடிக்குதா காத்தீங்க? அது என்னோட இஷ்டம், நீங்கள் கம்முன்னு வாங்க. சொன்னலடா மச்சான், டயாங்க ஜேகே போனோடனே ஒரு பொண்ணோட மனசில் இடம் பிடிச்சிட்டான் பார்த்தியா?
டேய் ஆமாண்டா, எனக்கும் நானும் தான் பார்த்தேன். அந்த பொண்ணை கண்டுக்கவே இல்லைடா. ஆனால் எனக்கு பிடிச்சிருக்கே. பார்த்தியா 2 பேரும் என்னோட ஸ்பீடாக கிடக்குறீங்க. சரி 2 பேரும் நல்லா இருந்தா சரிதான். உனக்கும் தான் ஒரு பொண்ணு இருக்குது, நீ வேணா மடக்கி காட்டு. வேணாண்டா, நமக்கு இந்த பொண்ணுங்களே வேணாண்டா. நீயாடா மச்சான் இதை சொல்கிறது? நம்மலாம் பொண்ணை பார்த்தா மண்ணை பார்க்குற சங்கம் சேர்ந்தவன்டா. டேய் இதை சொல்லாதடா, சிரிச்சிட போகிறாங்க. நம்மளாம் தானே சேர்ந்த கூட்டம் மாதிரி. இந்த பொண்ணுங்கள்லாம் வந்தால் நம்ம லைஃபே மாறிடும் டோட்டலாக. சந்தோஷமாகவே இருக்க முடியாது. இப்போவே பாரு, அந்த பொண்ணு கண்ட்ரோலாக போடுது, ஒரே ரூல்ஸாக போடுது. ஜேக்கியும் பாரு, அதில் பல்ல கட்டிக்கிட்டே அந்த ரூல்ஸில் போய் விழுறான். நீயும் நாளைக்கு அப்படி தான் பண்ணுவேன். அந்த தாரா பொண்ணு வந்த பிறகு என்ன சொல்லுவ? அந்த பொண்ணோட பர்த்டேலாம் வந்துச்சுன்னா, அந்த பொண்ணோட பர்த்டே வந்துருச்சுடா, ஏதாவது ட்ரீட்டு கொடுக்கணுடான்னு குதிப்பேன். அதுவே என் பர்த்டேடா அப்படின்னா என்கிட்ட வந்து ட்ரீட்டு கேட்டுக்கின்னு, என்கிட்ட வந்து என் தலையை கொட்டிக்கின்னு, என்னோடய பர்த்டே கேட்க என் மூஞ்சில் பூசிக்கின்னு சுற்றின்னு கிடப்பேன். நீங்களாம் இப்போவே மாறிடுறீங்கடா லவர்ஸ் வந்தோடனே. டேய் மச்சான் தேங்காய், கண்டிப்பாக சொல்கிறேன், இவனுக்கும் ஆள் கிடைக்கும், கண்டிப்பாக மாறுவான் பாரேன். கிடச்சா பார்க்கலாம். பார்க்கலாம், அப்போ கண்டிப்பாக நடக்கும்டா. இந்த பொண்ணு என்ன பேரை பாரு. என்னாவது ஒன்று சொல்லக்கூடாதுடா. இந்த பொண்ணு, இந்த மீரா பொண்ணு வந்துருதுடா. நான் உன்ன சோறில் கை வைப்பேன், காலில் கை வைப்பேன்னுக்கிட்டு. என்ன என் பேர் இங்கே அடிப்படுது? நீ ரொம்ப நல்ல பிள்ளைன்னு சொல்ல வந்தேன். அப்படியா? ஆமாம். சரி. உனக்கு பதில் உங்கள் அக்காவே இருந்து இருக்கலாம் போல. நீ ரொம்ப ரூல்ஸ் போடுறேன். அப்படி தான் போடுவேன். என்ன பண்ணுவீங்க? ஒன்றுமே பண்ண முடியாது எங்களால். நீங்கள் 2 பேரும் போய் மாடு சாணியானுங்க, நான் ஜேகே மட்டும் குதிரை சாணியானு சொல்கிறேன். ஆட பாத்தியாடாட்டா, ஏங்க நாங்கள் மாடு சாணி அல்லமா, ஜேக்கே மட்டும் குதிரை சாணியா? சாணியில் என்னம்மா பிரித்து பார்க்குற? எல்லாம் ஒரே சாணி தான். அப்போ நீ சிங்க சாணியாடுறியா? நீ போய் அல்லு. அங்கெல்லாம் யாரு சொன்ன? கடிச்சிருச்சுன்னா என்ன பண்ணுறது? கடிச்சிரும். நான் ஏன் வாங்கினோம்? எப்படி ஓவராக பேசுகிறாங்க பாரு, நீ கேளு. நானும் ரொம்ப நேரமாக கேட்டுட்டு தான் இருக்கேன். என்ன நீங்கள் தங்கச்சியை ரொம்ப திட்டிக்கிட்டு கிண்டல் பண்ணிக்கிட்டு வந்துட்டுருக்கீங்க? இப்படிலாம் என் தங்கச்சியாவது பேசிகிட்டு இருக்கா. நான்லாம் உள்ள ஜெயிலில் பிடிச்சி தள்ளி விட்டுட்டு தான் மறு வார்த்தையே பேசுவேன். இப்போ சும்மா வரீங்களா இல்லை ட்ராகனோட முட்டையை போய் எடுங்கன்னு சொல்லட்டான்? ட்ராகன் முட்டை மேலே கை வச்சா என்ன ஆகும் தெரியுமா? அது நெருப்பு கக்கியே உங்களை கறியாக்கி விட்டுரும். ஐயோ டேய் ஜிம்மினா, சும்மா வாடா, உன்னால் பாடுறா, என்ன நல்லா சொல்கிறாங்க. பொண்ணுங்களுக்கெல்லாம் பயப்பட வேண்டியதாக இருக்குதா? கம்முன்னு வாடா. இருடா, அந்த இருக்கிறதுலே இந்த சாரா பொண்ணு தான் நல்லா இருக்குது. அதனால தான் அந்த பொண்ணு பேசுமான்னு சொல்லிட்டு தான் இந்த பொண்ணு வாயை போட்டு குச்சி விட்டு நோண்டிக்கிட்டு இருந்தேன். நல்ல வேளை அந்த பொண்ணு பேசிடுச்சுடா. இப்போ நான் சைலண்ட்டாக வரேன். அந்த பொண்ணு பேச்ச நான் கேட்பேன்டா. மச்சான் விழுந்துட்டான்டா. எங்கடா விழுந்தேன்? விழவே இல்லை. டேய் கலாய்க்காத, லவ்வில் விழுந்துட்டேன்னு சொன்னேன். சரி, எல்லோரும் வாயை மூட்டு ஸ்ட்ரைட்டாக வாங்க. நம்ம வந்துட்டோம் சாணி அள்ளுற இடத்துக்கு. எல்லோரும் ஒரு ஒரு குண்டான எடுங்க, சாணி அள்ளலாம். சாணிலாம் அள்ளக்கூடாது. ஆக்சுவலாக அவங்களுக்கு கொடுக்க வேலையே வேறு. உங்கள் பேர் என்ன? தேயாங்க. தேங் தானே? ஆமாம். நீங்கள் போயிட்டு ட்ராகனுக்கெல்லாம் ஃபுட் கொடுங்க. ஃபுட்டா? என்ன ஃபுட்டு? இறைச்சி கொடுங்க. எங்கே இருக்குது? அதோ அந்த சைடு, ரைட் சைடாக போனீங்கன்னா வரும் அந்த பிளேஸ். சரி வர்றா. அவனுக்கு மட்டும் ட்ராகனு போச்சு போ. மச்சான் ஜிமின்னு என்ன ஆக போகுதுடா? ட்ராகனு நெருப்பு விட போகுது, நம்ம ஃப்ரெண்டு கருக்க போகிறான், அதுதான் நடக்க போகுது. வாயை வைக்காத ஜிமினு. அப்படிலாம் நடக்காமல் இருக்கணும். டே மச்சான், கவரை போட்டு எரிஞ்சிட போகுது. அந்த பொண்ணையும் கூட்டு போடா சொல்லிச்சுல. டி கம்னு இருங்கடா, பார்த்து போயிட்டு வாடாடே. சரி. நெக்ஸ்ட்டு ஓவராக வாயாடுறீங்களே ஜிமின், உங்களுக்கு. எஸ் நான் தான். சொல்லுங்கள். நீங்கள் போய் பாம்புக்கு எலியை பிடிச்சி கொடுங்க. பாம்புக்கு எலி? நாங்கள்லாம் ஊரில் ஓனாங்கே ஒழுங்கு கட்டிட்டு சுற்றிக்கிட்டு இருந்தோம். இது பண்ண மாட்டோமா? ஓனா வேறு பாம்பு வேறு. நான் சொல்கிறது சாதாரண பாம்பு கிடையாது உங்கள் ஊரில் இருக்கிற மாதிரி. இது எங்களோட ஸ்ரேஷா. எப்படி இருக்கான்னு தெரியுமா? பார்க்க தானே போகிறேன். போய் பாருங்கள். சரி. காணும் அதை காணும் ஓடி வருவீங்க. நான் ஜட்டியே போட மாட்டேன். புதுசாக வந்துட்டேன் போமா. நாங்கள் பார்க்காத பாம்பா? ஓவராக விளையாட்டு போகிறான். என்னாக போகிறான் சாரா? தெரியலடி. அவன் ரொம்ப நேரமாக ரொம்ப பேசிக்கிட்டு இருக்கான். அவனுக்கெல்லாம் பாம்பு கண்ட இடத்துல கொத்துனாதான் தெரியும்.
அதுவும் சரிதான். அடுத்தது நான் ஏன் ஆளுக்கு கொடுக்க போகிறேன் எப்படி? நீ உன் விஷயத்தில் கரெக்டாக இருறி. ஜங்குக். சொல்லுங்கள். நீங்கள் என்ன சொல்கிறது? நீங்கள் குதிரைக்கு போய் ஃபுட் கொடுங்க. குதிரைக்கா என்ன ஃபுட் கொடுக்கணும்? ஆக்சுவலாக இங்கே குதிரைக்கு இது கொடுக்க மாட்டாங்க, புல்லெல்லாம். நீங்கள் இங்கே இதுவும் தான் பண்ணணும். இங்கே எல்லாமே இறைச்சி தான் சாப்பிடுவோம். ஸோ நீங்கள் இறைச்சி தான் கொடுக்கணும் குதிரைக்கு. அப்படியா? சரி, எந்த பக்கம் போகணும்? இங்கே லெஃப்ட் சைட். ஓகே. ஐயோ, க்யூட்டாக இருக்கா சாரா. நீ பேசவே தெரியலடி உனக்கு. அவனை போய் ஃபுட்டு எப்படி கொடுக்கணும், எங்கேருந்து ஃபுட்டு எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அவனுக்கு சொல்லி கொடுப்போம். நான் பார்த்துக்கிறேன். ரொம்ப ஒருத்தன் வாய் அடிக்கிட்டு இருக்கான். பாம்பை கொத்த விடுறனா இல்லையான்னு பாரு அவனை. ஏய், பண்ணுடி. எனக்கும் அவன் மேலே செம்ம வெறியாக இருக்குது. என்ன தான் அப்படி பேசுகிறான்? என்கிட்டயே எல்லாம் பேசுகிறான். அவன் பட்டால் தான் திருந்துவான். நான் பார்த்துக்கிறேன் அவனை, நீ இவனை பார்த்துக்கோ. ஓகே, டன். பாய் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வந்து போகிறாங்க. முதல்ல ஃபஸ்ட்டு தேங்காய் பார்ப்போம். தேங்காய் வந்து ட்ராகன் கிட்ட தான் போகிறாரு. போகும்போதே பார்த்தா அந்த ட்ராகன் நெருப்பை தான் கக்கிட்டு இருக்கு. அதுக்குன்னு ஒரு தனியாக பிளேஸே இருக்குது. எப்படி சொல்ல, அந்த இதுவெல்லாம் எப்படி சொல்கிறது, வீடெல்லாம் அந்த ட்ராகன் தோல்லியானதுனால, ட்ராகன் நெருப்பை கக்கினால எதுவுமே ஆக மாட்டுது. அவ்வளோ ட்ராகன்ஸ் இருக்காங்க. ஆனால் அங்கே வந்து எப்படி சொல்கிறதுனா எல்லாருமே இருக்காங்க. ஆனாலும் வந்து இருக்குது, கொஞ்சம் ஃபியராகவே இருக்குது. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் ட்ராகன் வேறு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஃபியராகவே இருக்குது. அதுக்கப்புறம் போகிறாரு கிட்ட. போகும்போதே நெருப்பு கக்கத்தை பார்த்து பயப்படுறாரு. அப்போ வந்து ஒரு பையன் சொல்கிறான், டேய் தம்பி, என்ன சாகணும்னு ஆசையா? எங்களாச்சும் பரவாயில்ல, வெறும் உடம்புல இருந்தாலும் எங்களுக்கு எதுவும் ஆகாது. நீ மனுஷன் வேறு, இப்படிலாம் போனேன்னா அவன் அந்த ட்ராகன் கக்கத்துலேயும் நீ இறந்துருவேன். ஒழுங்கா ட்ராகன் ட்ரெஸ்ஸை போட்டு போ. அது எங்கே இருக்குது ப்ரோ? ப்ராவா? அது இல்லை ப்ரோ. ப்ரோன்னு சொன்னேன் ப்ரோ. ப்ரோனா சகோதரன்னு அர்த்தம். ஓஹோ, பரவாயில்லையே, நான் சகோதரன்லாம் கூப்பிட்றேன். சரி, இதுக்காகவே நான் உனக்கு தனியாக தரேன்டா. ஏன்னா எனக்கு சகோதரன் யாரும் இல்லை, அதனால் உனக்கு நான் ஏன் ட்ரெஸ்ஸே தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ட்ராகன் ட்ரெஸ் எல்லாம் கொடுக்குறாரு. அது போட்டால் வந்து எப்படியும் எதுவும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு. அதை போடுறாரு. ஒரு மாதிரி கனமாக இருக்குது அதை போடும்போதே. என்ன இவ்வளோ வெயிட்டாக இருக்குது ப்ரோ அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அதெல்லாம் அப்படி தான்ப்பா, ட்ராகன் ட்ரெஸ்னால் சும்மாவா, அதெல்லாம் போடுறதுக்கு தண்ணி திறமை வேணும். அப்படியா? சரி அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாரு. போகும்போது பார்த்தா அங்கே தான் அந்த மாட்டி விட்ட பொண்ணு இருக்கிறா. ஆக்சுவலாக அவள் பேர் தான் வந்து தாரா. ஏற்கனவே முன்னாடியே சொல்லியிருப்பேன். மாட்டி விட்ட பொண்ணு இருக்கிறா. பார்த்தோன்னே நம்பாள். எக்ஸ்கியூஸ் மீ. என்னது எக்ஸ்கியூஸ் மீன்னு சொன்னேன். அப்படின்னா என்ன சொல்கிறது? கூப்பிட்டாங்கள. அப்படியா? என்னதுக்கு கூப்பிட்ட? என்னை வந்து குதிரைன்ற பேர் ட்ராகனுக்கு ஃபுட்டு கொடுக்க சொன்னாங்க. ஓ அப்படியா? ட்ராகனுக்கு ஃபுட்டு கொடுக்குற அளவுக்கு உனக்கு தைரியம்லாம் இருக்கா? ஏன் இப்படி கேட்குறீங்க? ட்ராகனுக்கு கையில் தான் ஃபுட்டு கொடுக்கணும். நீ கையில் கொடுத்தனா கையை கடிச்சிச்சுன்னா என்ன பண்ணுவேன்? என்னங்க பயமுத்துறீங்க? பின்ன மனுஷனை போய்ட்டு ட்ராகனுக்கு ஃபுட்டு கொடுக்குற அளவுக்கு சொல்லியிருக்கா? யார் சொன்னது? மீரா தான் சொன்னாங்க. இருக்கு அவளுக்கு. உன்னை போய் அவளுக்கு ட்ராகன் கொடுக்க சொல்லியிருக்கா? சரி போடு வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. எப்படி கொடுக்கறது? பயமாக இருக்குது. எப்படி கொடுக்கறதுன்னா கையில் தான் கொடுக்கணும். எங்கே இருக்குது? அது இருக்குது பாரு அந்த பாக்ஸில். ஓப்பன் பண்ணணுமே அப்படின்னு சொல்லும்போது ஒயின் வந்து அவங்க வால் எடுத்து அந்த இதுவை ஓப்பன் பண்ணுறாங்க. ஏம்மா இதுக்கெல்லாமாவா வால் எடுப்பேன், பயமாக இருக்கே அப்படின்ற மாதிரி இருக்குது அவருக்கு. டக்குன்னு என்ன பண்ணுறாங்க, சரி அப்படின்னு சொல்லிட்டு ஃபுட் எடுக்கிறாரு. அது ஒரு மாதிரி எப்படி சொல்லுதுன்னா, இறைச்சி இல்லை, அது ஒரு மாதிரி தானே ஸ்மெல்லு வரும் ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னா. அதனால் ஸ்மெல் வருது. என்ன இப்படி நாறுது, ஐயே அப்படின்ற மாதிரி, இதையா சாப்பிடுது அப்படின்ற மாதிரி இருக்குது அவருக்கு. உடனே பயமாக இருக்குது, எப்படி கொடுக்குறது? அது வந்து நெருப்பு கக்கிட்டே இருக்கே அப்படிங்கும்போது, இது கொடுக்க தெரியாமல் எதுக்கு நீங்கள் வந்த? ஏங்க தெரியலன்னு தானே கேட்குறேன், சொல்லுங்களேன். சரி ஒன்றும் இல்லை, பொறுமையாக கையை என்னோடய அலெக்ஸ் கிட்ட எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. தயாங்கும் வந்து கையை எடுத்துகிட்டு வராரு. எடுத்துகிட்டு வரும்போது
அந்த டிராகன் முதல்ல மூஞ்சி திருப்பிக்குது. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் போக போக அந்த டிராகனும் வந்து நார்மல் ஆகிடுது. கையை வந்து அவர் வந்து டிராகனோட மேலே வைக்கிறாரு. வைக்கும் போது அது வந்து எப்படி சொல்லணும், ரஃப்பாக தான் இருக்குது. இருந்தாலுமே வந்து அது ஒரு நல்ல ஃபீலாக இருக்குது. பரவாயில்ல அப்படின்ற மாதிரி ஒரு தைரியம் வருது அவருக்கு. அந்த டிராகனும் வந்து பார்க்குது இவரை. பார்த்துட்டு நம்ம அப்போ வந்து ஒயின் சொல்கிறாங்க, இந்த மாதிரி டிராகனை தொடும்போது நம்மளோட ஃபீலிங்ஸ்லாம் வந்து டிராகனுக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி. நீ இப்போ ஊட்ட போகிறேன்னு நினச்சேன்னா அது அவனுக்கு புரியும், அதனால் அது ஒழுங்காக சாப்பாடை வாங்கிக்கும் அப்படின்ற மாதிரி ஒயின் சொல்கிறாங்க. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு தேங்கும் வந்து ஃபுட்டை கொடுக்குறாரு. பார்த்தா அந்த டிராகன் வாங்கிடுது. நல்லா இருக்கே அப்படின்ற மாதிரி இருக்குது. சரி தெரிஞ்சிச்சுல, நான் கிளம்புறேன். எங்கே கிளம்புறீங்க? எனக்கு வேலை இருக்குது. நான் ஒன்றும் இந்த மாதிரி வெட்டியா இல்லை, புரிஞ்சுதா? நானும் வேலை தானே செஞ்சிட்ருக்கேன். எனக்கு டைம் ஆகுது. என்னென்னு சொல்லு. மீரா நம்ம 2 பேர் பேச சொன்னாங்க. என்னது, மீரா சொன்னாளா? அப்படிலாம் சொல்ல மாட்டாளே. இல்லை, அவங்க தான் சொன்னாங்க 2 பேரும் பேசி ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுங்க, நீங்கள் வேறு பூமிவாசி, ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் உங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஜேகேவும் மீராவும் கூட ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்களே. அதே மாதிரி ஜிமினும் ஜாராவும் கூட ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க. இவங்களோட பேரில் அவங்களுக்கு எப்படி தெரியும்? அவங்க தான் சொன்னாங்க, ஃப்ரெண்டாக இருந்தால் தான் சொல்லுவாங்க. அதுவும் சரிதான். ஆனால் அப்படிலாம் சொல்ல மாட்டாளே. அவள் தான் சொன்னா. என்ன இவன்ற மரியாதை கொடு. அவங்க தான் சொன்னாங்க. சரி வாங்க பேசலாம், வாங்க பழகலாம் அப்படின்றாரு. அப்போது ஒயின் வந்து மேலேருந்து கையிடுறா அப்படின்றவ சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சரி ரொம்ப கோவப்படாதீங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. உடனே வந்து ஒயனும் வந்து மீரா கிட்டே போய் கேட்குறாங்க, மீரா உனக்கு என்ன பைத்தியமா? எதுக்கு அந்த பையனை என்கிட்ட பேச சொன்னேன்? எந்த பையன்? அதோ அந்த பையன் தேங்கா என்னவோ ஏதோ ஒரு பேர், எதுக்கு பேச சொன்னேன்? நான் சொல்லலையே அப்படின்னும் போது வயன் வந்து தாரா வந்து திரும்பி மறைக்கிறாங்க. தேங்கம் ஐயோ மாட்டிக்கணுமே அப்படின்ற மாதிரி இருக்காங்க. இப்போ அந்த சீன் அப்படியே கட் பண்ணிவிட்டு நம்ம ஜேகேயும் நம்ம மீரா சைடு தான் காட்டுறாங்க. இப்போ ஜேகேக்கு வந்து இந்த குதிரை ஆகட்டும் இதெல்லாம் வந்து அந்த எப்படி சொல்கிறது, அந்த உலகத்தில் பூமிவாசி உலகத்துலலாம் பார்க்கும்போது கிட்ட கூட போக மாட்டார். ஏன்னா அது பார்க்கும்போது நல்லா இருக்குது, கிட்ட போகும்போது எங்கே எட்டி வச்சிட போதுரா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் தூரத்துலேருந்தே பார்த்துட்ருப்பாரு. அதுவும் இல்லாமல் ஃபார்ம் ஹவுஸ்க்குலாம் அவர் வந்து சின்ன வயசுலேருந்து போனதே இல்லை. ஆனால் வந்து அது கூட எப்படி சொல்கிறது, வேறு யாராவது குதிரை ஏதாவது புதுசாக கொண்டு வரும்போது அதெல்லாம் தூரத்துலேருந்தே தான் பார்ப்பாரு, தொட்டு கூட பார்க்க மாட்டார். அவருக்கு இதெல்லாம் புதுசாக இருக்குது. அவங்க 3 பேருக்குமே அப்படி தான், இதெல்லாம் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இப்போ வந்து அந்த மீரா சொல்கிறாங்க, கிட்டவா, இது மற்ற விலங்கு மாதிரி இல்லை, ரொம்ப ஃபோர்ஸாகவே நடந்துக்காது, ரொம்ப சாஃப்ட்டு. நீ அதை எப்படி தெரியுமா பார்த்துக்கணும், உன்னோட குழந்த மாதிரி. எப்படி சொல்லு? குழந்தையா? ஆமாம் குழந்தை தான். தொட்டு அதை உன்னோட கண்ட்ரோல்குள்ளே கொண்டு வா அப்படின்னு சொல்லும்போது ஜேகேயும் பயந்துக்கிட்டே கை வைக்கிறாரு. கடிச்சிருமா இல்லை உதச்சிருமா அப்படின்னு போது, அதெல்லாம் ஒன்றுமே இல்லை, நீ ரிலாக்ஸாக இரு, உனக்காக தான் நான் இவ்வளோ ஒரு மற்ற எல்லாருக்கும் பாரு. ஜிமினுக்கு வந்து பாம்பு, டயாங்க்கு வந்து அந்த ட்ராகன், அதுக்கு கம்பேர் பண்ணால் இது ஓகே தானே அப்படின்னுவது. ஆமாம் ஓகே தான். எதுக்கு எனக்காக இவ்வளோ செய்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கேட்கும்போது, ஏன்னா என்னன்னே தெரில, எனக்கு உன்னை பார்க்கும்போதே பிடிச்சிருச்சு அப்படின்போது, என்ன இந்த பிள்ளை எல்லாம் ஓப்பனாக சொல்லுது அப்படின்ற மாதிரி ஜேகே வந்து பார்த்துட்டு இருக்கும்போது, சரி வா அப்படின்னு சொல்லிட்டு குதிரை தெரியாமல் வந்து ஜேகே வந்து அந்த வாலை வந்து மிதிச்சிடுறாரு. குதிரை அப்படியே வேகமாக ஓடுது. இப்போ வந்து மீராக்கே ஒரு மாதிரி இருக்கு, ஐயோயோ என்னடா பண்ணேன்ற மாதிரி, நான் எதுவும் பண்ணலப்பா தெரியாமல் வாலை மிதிச்சு விட்டேன் அப்படின்னும் போது, ஏன்னா குதிரைக்கு வந்து அது வால் அந்த மாதிரி விஷயம்லாம் வந்து பிடிச்சா கூட பிடிக்காது, ஆனால் அவன் மிதிச்சிட்டான் ஜேகே, அதனால் அது ஓடிக்கிட்டு இருக்கு, கண்ட்ரோலை மீறி வெளியே போயிட்டுருக்கு. அப்போது நம்ம மீரா தான், அவங்களுக்கு அந்த ஒரு நாட்டில் ஒரு பவர் இருக்கும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா கையை வந்து இப்படி தண்ணியும் வச்சு அப்படியே ஒரு மாதிரி தண்ணியும் எடுக்கிறாங்க. அது அப்படியே அந்த குதிரை மேலே படுது. குதிரை மேலே அந்த தண்ணி பட்டோன்னே அப்படியே அது நின்றுடுது அந்த இடத்துல. அப்படியே இவ்வளோ வேகமாக போயிட்டு இருந்துச்சு, இப்போ அப்படியே அந்த இடத்துல ஸ்டாப் அப்படியே ஆகிடுது. இப்போது மீரா சொல்கிறாங்க, இங்கே வா, நான் தான் சொல்கிறேன்ல கேட்க மாட்டியா அப்படின் போது, அதுக்கிட்ட என்னடா பேசுகிறா அந்த பொண்ணுன்ற மாதிரி ஜேகே குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்கும்போது, இனிமேட்டு அப்படிலாம் பண்ணாத, அதுக்கு பிடிக்காது அப்படின்னு. அதுக்கு பேர் கூட இருக்குது தெரியுமா அப்படின்னு. என்னது அப்படின்னு. அதுக்கு நான் செல்லம்மா குட்டின்னு பேர் வச்சுருக்கேன் அப்படின்னு. குட்டியா அப்படின்னு. ஆமாம், நீ அதை எப்படி வேணாலும் கூப்பிட்டுக்கலாம், குட்டிமா, குட்டிடா அப்படின்னு. என்ன எனக்கு இதெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு.
இப்போது உனக்கு புதுசாக இருக்குல்ல, போக போக பழகிரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ஒன்று ஒன்றா சொல்லி கொடுத்துட்டு இருக்கும்போது இப்படி ஃபஸ்ட்டு தண்ணி வச்சு அது தண்ணி குடிச்சிடணும். அதுக்கப்புறம் தான் அதுக்கு வந்து அந்த அந்த இறைச்சி அதான் அந்த எப்படி சொல்கிறது கறி அதெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது பீஸ் வந்து எப்படி சொல்கிறது அதில் எலும்பெல்லாம் இருக்கும், அதெல்லாம் எடுத்துகிட்டு தனியாக கொடுக்கணும், இப்படி தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அதெல்லாம் வந்து ஜேகே ஒன்று ஒன்றா பண்ணிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு என்ன ஆகிடுது, பீஸ்லேருந்து இருக்கிற பிளட்டெல்லாம் ஜேகே கை ஃபுல்லாக ஆகிடுது. அதனால் அது கழுவணும்னு சொல்லிகிட்டு இருக்காங்க ஜேகே. எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, ஸ்மெல்லாம் ஒரு மாதிரி இருக்குது, கை கழுவி விட்றியா அப்படின்போது எனக்கே கழுவுனா இன்னும் ஒரு மாதிரி இருக்கும், நானே கழுவுனா அப்படின்போது சரின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து மீரா அழகாக கையெல்லாம் கழுவி விட்டுக்கிட்டே இருக்கும்போது இது வந்து நம்ம டயாங் பார்க்குறாங்க. பரவாயில்லடா ஜேகே என்னோட சூப்பராகவே பண்ணுறானே அப்படின்போது இந்த ஃபுட்டு கொடுக்குற விஷயத்தில் என்னோட நல்லா பண்ணுறான்டா அப்படின்போது ஏன்னா அவனுக்கு வந்தது குதிரை அப்படின்னு சொல்லிட்டு டயாங் ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது நமக்கு தான் வந்துச்சு ட்ராகனு அப்படின்போது ட்ராகன் ஒரு மாதிரி பார்க்குது, ஏன் எனக்கு கொடுக்க மாட்டியான்ற மாதிரி. இப்போ வந்து அந்த பொண்ணு என்ன பண்ணுறான்னா மீரா, நீ சட்டுன்னு கற்றுக்கிட்ட, நீ குதிரை என்ன, நீ என்ன வேணால் யாருக்கு வேணால் நீ ஃபுட்டு கொடுக்கலாம், எந்த அனிமலுக்கு வேணால், நீ வேணால் அந்த ஒரு பொறுமை இருக்குது உங்ககிட்ட, மற்ற யாருக்கிட்டுமே இல்லை, மெயினாக அந்த ஜிமின் கிட்ட இல்லை அப்படின்போது சரி விடு விடு என் ஃப்ரெண்டெல்லாம் அப்படி தான் அப்படின்னு சொல்லி விட்டு கொடுக்காம தான் ஜேகே வந்து பேசிக்கிட்டு இருக்கான். இப்போ அந்த பொண்ணு என்ன பண்ணுறா மீரா, சரி நீ வந்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கோ, ரொம்ப நேரம் நிற்காத, கால் வலிக்கும் ஓகேவா, நான் போய் மற்றவங்க எல்லாரும் என்ன பண்ணுறாங்க சரி பார்த்துட்டு வரேன், நீ பயப்படாத, குதிரை எதுவும் பண்ணாது, நீ அது பேச்சுக்கு போகாமல் இருந்தாலே போதும் அப்படின்போது சரி ஓகே நான் பயப்படல, அதுக்கிட்ட ஏதாவது பேசு, அது ஏதாவது உன்னை இன்னும் ஃப்ரெண்டாக எடுத்துக்கொள்ள அப்படின்போது நான் என்னத்த பேசுறது எனக்கு தெரியாது, நீ இங்கே இரு அப்படின்னு சொல்லி ஜேகே சொல்லும்போது ஏதாவது பேசு, உன் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசுவேல்ல, ஜிமின் கிட்ட சண்டை போடுறல, அந்த மாதிரி இந்த நம்ம குதிரைக்கிட்டேயும் சண்டை போடும், அதுவும் உங்ககிட்ட சண்டை போடும், எப்படி அப்படி எட்டி உதச்சி அப்படின்னா வேண்டாம் நான் நார்மலாகவே பேசுகிறேன், சண்டைகள்லாம் போட மாட்டேன் அப்படின்னு சரி சொல்லிட்டு ஜேகே வந்து குதிரை எப்படி இருக்க, சாப்பிட்டியா, நான் தான் சாப்பாடு கொடுத்துட்டேன்ல, நீ சாப்பிட்ருப்பேன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்ச விஷயமாவே ஜேகே வந்து அந்த குதிரை கிட்ட பேசிட்டு இருக்கோம். அந்த குதிரை வந்து தலை மட்டும் ஆட்டிக்கிட்டு இருக்கு, ஆமாம் சாப்பாடு கொடுத்தீங்கன்ற மாதிரி. இப்போ வந்து மீரா வந்து சிரிச்சுக்கிட்டே அதெல்லாம் பார்த்துட்டே இருக்கும்போது இப்போ இந்த சீனை கட் பண்ணிவிட்டு அப்படியே வந்து ஜிமின் சைடு தான் காட்டுறாங்க. இப்போது நம்ம ஜிமின் தான் பாம்பு ரேஞ்சுக்கு பாம்பு கிட்ட போய் நான் ஃபுட்டு கொடுக்கணுமா, என்ன அது என்ன சாப்பிடும் பாம்பு, முட்டையாக இருக்குமா, இல்லை மனுஷங்களை கூட ஒரு சில டைம் பாம்பு சாப்பிடும்பா, என்ன இவங்க அப்படின்னு சொல்லிட்டு எம்மா ஜாரா எங்கம்மா இருக்க அப்படின்போது வந்துட்டியா, இந்த மாதிரி சைகெல்லாம் கொடுக்கூடாது, நான் எவ்வளோ ஜாலியாக பேசுகிறேன், இந்த மாதிரி நீயும் பேசலாம்ல அப்படின்னு சொல்லி திரும்பி பார்க்குறாரு, பின்னாடி பாம்பு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து அலறிடுறாரு. அதுக்கப்புறம் தான் பார்த்தா அது ஒன்றுமே பண்ணாது ஜாரா சொல்கிறாங்க, ஏன்னா எனக்கு உன்னை பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னு சொல்கிறாங்க ஜாரா. ஏன் என்ன எதுக்கு ஒன்று பிடிக்காது அப்படின்னு, ஏன்னா நீ சொல்கிறதே கேட்க மாட்டேற, என்கிட்ட சொல்லிட்டு தான் நீ உள்ளே வரணும், நீ அப்படியே வந்துட்ட, நல்ல வேலை நான் இங்கே இருந்ததால், இல்லைனா அந்த பாம்பு எப்பயோ உன்னை போட்டு தள்ளியிருக்கோம் அப்படின்போது அப்படியா சரி சரி உங்ககிட்ட மட்டும் சொல்லிட்டு வரேன் அப்படின்போது சரி அந்த பாம்பு பேர் என்ன அப்படின்போது பாம்புக்கெல்லாம் நான் பேர் வைக்க மாட்டேன், எனக்கு அதெல்லாம் பிடிக்காது அப்படின்போது ஏன் எல்லாரும் பேர் வச்சுருக்காங்களா பெட்டுக்கு, நீ மட்டும் ஏன் வைக்கல அப்படின்போது ஏன்னா அதை நான் பெட்டாக பார்க்கல, என்னோடய ஃபேமிலி மெம்பராக பார்க்குறேன், எம்மா என் நெஞ்சை நக்கிவிட்டோமா அப்படின்ற மாதிரி ஜிமின் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது நான் எங்கே உன்னை நெஞ்சு நக்குனேன் அப்படின்போது இல்லை ஒரு இது பாசமாக சொல்லுவாங்களே அந்த மாதிரி சொன்னேன் அப்படின்னு சரி வா அப்படின்னு சொல்லிட்டு எப்பவும் போல் எல்லாருக்கும் எப்படி அந்த ஃபுட்டு கொடுப்பாங்களோ அதே மாதிரி தான் ஜிமினும் கொடுக்குறாங்க. ஆனால் அந்த பாம்பு ரொம்ப எப்படி சொல்கிறது ஜிமின் பேச்சை கேட்க மாட்டேங்குது, சாப்பிட சொன்னால் சாப்பிட மாட்டேங்குது, சும்மா நாக்கை போட்டு சின்னு பண்ணிக்கிட்டு இருக்கு. ஜிமினுக்கு அதெல்லாம் எப்படி சொல்கிறது கொஞ்சம் பயமாகவும் இருக்குது, ஆனால் நல்லாவும் இருக்குது, அதுவும் ஒரு பெட்டு தானே, அதுக்கும் ஒரு எப்படி சொல்கிறது ஃபீலிங்ஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும். எலி போடணும், அது எப்படின்னா ஜிமினுக்கு இந்த ரேட் ஆகட்டும் அந்த மாதிரி விஷயம்லாம் வந்து தொட்டுலாம் பார்த்தது இல்லையா, அதனால் எப்படிடா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்துக்கிட்டே அது தூக்கிட்டு வந்து பாம்பு முன்னாடி வைக்கிறாங்க. வச்ச உடனே அந்த பாம்பு அப்படியே சாப்பிட்ருது. ஜிமின்லாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாம்பு தலையை அப்படியே தடவி விட்டுக்கிட்டே இருக்கும்போது இப்போ சாரா சொல்கிறாங்க, நம்ம டே வந்து எங்கள் அக்காவை லவ் பண்ணுறாங்கன்னு சொன்னாங்க, அது உங்களுக்கு தெரியுமா அப்படின்போது தெரியுமே அப்படின்போது ஜேகே மீராவை லவ் பண்ணுறாங்க, மீரா ஜேகே லவ் பண்ணுறாங்கன்னு தெரியல, ஆனால் மீரா லவ் பண்ணுறா அப்படின்போது அதுவும் தெரியுமே அப்படின்போது அப்படியா, அப்போ நீங்கள் மட்டும் சிங்கிளாக இருக்கீங்க அப்படின்போது ஆமாம் எனக்கு வந்து எனக்கு ஏற்ற மாதிரி எந்த பொண்ணும் இல்லை, நீயும் இருக்க, ஆனால் நீ என்ன நீ பேசவே மாட்டேற, நீ சைலண்ட்டாக இருக்க, நான் பேசிக்கிட்டே இருக்கேன் இதுதான் அப்படின்போது நான் பேசவே மாட்டேன், நீங்கள் பேசிகிட்டே இருக்கீங்க, பேசுகிறீங்களா தேவையில்லாததெல்லாம் பேசுகிறீங்களா, லவ் பண்ணுற விஷயத்தை பற்றி பேசினா நான் பேச மாட்டேனா அப்படின்போது என்ன நீ இப்படி சொல்கிற, என்ன உனக்கு பிடிக்குமா என்ன அப்படின்னு இப்போ தானேம்மா சொன்னேன் பிடிக்காதுன்னு அப்படின்போது நீங்கள் வாழன்னு தேவையில்லாதெல்லாம் பேசுகிறீங்க, அதுதான் எனக்கு பிடிக்கல, என்ன மேட்ரோ அதை பேசுங்க விஷயத்தை பேசுங்க அப்படின்போது சரி
எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு, உனக்கு என்ன பிடிச்சிருக்கா, பிடிச்சிருக்கே அப்படின்னு. ஐயோ நானும் லவ் பண்ணுறேன் பாத்தியா ஜிமின், நம்ம சொன்னோன்னு இந்த பொண்ணு ஓகே சொல்லிடுச்சுரா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினுக்கு ஒரே சந்தோஷம். இப்போ வந்து ஜிமின் என்ன பண்ணுறான், சரி வா நம்ம 2 பேரும் வெளியே போகலாம் சொல்லிட்டு கூப்பிட்றாரு. ஆனால் அந்த பொண்ணு சொல்லுது, இருங்க இன்னும் 2 பேரும் வந்து அவங்க லவ்வை வந்து இன்னும் வெளியே சொல்லிட்ட பேர் நம்ம 3 பேரும் சேர்ந்து வெளியே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த உலகத்தை பற்றி நல்லா புரிஞ்சுக்கலாம், இங்கே இருக்க மக்களை பற்றிலாம் நல்லா தெரிஞ்சுக்கலாம், அதுக்கப்புறம் நம்ம வந்து ஜாலியாக சுற்றலாம். இந்த உலகத்தை விட்டு இப்போ போகணுன்னு மனசு வருதா அப்படின்னு. வரலை, ஏன்னா உன்ன மாதிரி ஒரு என்னை புரிஞ்சுக்கிற ஒய்ஃப் எனக்கு வேணும் அப்படின்னு. ஒய்ஃபா ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்குள்ளே என்ன நீங்கள் ஒய்ஃபாக ஏற்றுப்பீங்க நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு. உனக்கும் இந்த மாதிரி வளவலன்னு பேசுகிற பையனை தான் பிடிக்குமா அப்படின்னு. எனக்கு பிடிக்காது, ஆனால் என்னென்னு தெரியல உங்களை எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு. ஐயோ நான் எந்த ஜென்மத்தில் என்ன புண்ணியம் பண்ணேன்னு தெரில, எப்படி ஒரு பொண்டாட்டி. ஐயோ எனக்கும் இந்த மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் கிடைக்க நான் கொடுத்து வச்சுக்கணும்னு சொல்லிட்டு 2 பேரும் இந்த பாச மலையை வந்து பொழிஞ்சிக்கிட்டு இருக்காங்க. இந்த சீனை அப்படியே கட் பண்ணுறாங்க. சரின்னு சொல்லிட்டு வீமின் குக்கு எல்லா வேலையும் முடிச்சுட்டு சரி டைம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரையும் வந்து வீட்டுக்கு போக சொல்கிறாங்க. அவங்களும் வந்து அவங்களோட குடிசையில் வந்து உட்காடுறாங்க. இன்றைக்கி நல்லா வேலைடா அப்பா. ஆமாம் ஜேகே, ரொம்ப வேலை தான். ஆனால் நான் உன்னை பார்க்கும்போது நீ ஜாலியாக தானே இருந்த ஜேகே. என்ன சொல்கிற? அதான் அந்த பொண்ணு கையெல்லாம் கழுவி விட்டு நல்லா ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்துச்சு. என்னட்ட நீ நல்லா ஸ்கோர் பண்ணுறடா. அப்படியா? நான் சும்மா தாண்டா பண்ணேன், சும்மா தாண்டா சொன்னேன். அந்த ப்ளட்டு ஒரு மாதிரி இருந்துச்சா, சரி க்ளீன் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் சொன்னேன். எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு, அதனால அந்த பொண்ணுக்கிட்ட ஹெல்ப் கேட்டேன். சரி நானும் செய்கிறேன்னு சொல்லிட்டு செஞ்சுது. இதில் என்ன இருக்குது? சரி ஏதோ ஒன்று நல்லா இருந்தால் சரி, எனக்கு தான் இன்னும் எதுவும் ஒர்க் அவுட் ஆகலை. அப்புறம் ஜெமினு நீ சொல்லு. என்ன சொல்கிறது, எனக்கே கனவு மாதிரி தான் இருக்குது. நீங்களே இன்னும் கரெக்ட் பண்ணுற மாதிரி தெரில. அந்த எப்படி சொல்கிறது, கோவம் தான் வர வைக்கிறீங்க. நல்லா ஃப்ளர்ட் பண்ணுற பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாவம் அந்த பிள்ளைங்களை கோவப்படுத்தி பார்க்குறீங்க. ஆனால் எனக்கு இப்படியோ கடவுள் புண்ணியத்தில் செட் ஆகிடுச்சுரா. என்னடா சொல்கிறேன் ஜிம்னு? இப்படிலாம் பண்ணாத ஜிம்னு. இது பாரு, எனக்கு வந்து நான் இவ்வளோ ட்ரை பண்ணுறேன், ஆனால் தாரா மடங்கவே மாட்டாடா. அவனாடானா அப்படிதான் அந்த பொண்ணு மீரா பொண்ணு கை கழுவி விட்டுட்ருக்கா ஜேகேக்கு. எனக்கு அதுவே மனசு தாங்கலை. இப்போ நீ மட்டும் என்ன சொல்கிறேன்னு எனக்கு தெரிஞ்சுது, சொல்லு. அதான் சொல்லிட்டேனே, எனக்கு அந்த சாரா பொண்ணு செட் ஆகிடுச்சு. எப்படியாவது இந்த உலகத்துல இருந்து அந்த பிள்ளைய கல்யாணம் பண்ண வேண்டியதுதான். எப்படி செட் ஆச்சு? சார் ஃப்ளர்ட் பண்ணிங்களா? நான் எதுவும் சொல்லடா. அந்த பொண்ணு வந்து ஃபஸ்ட்டு என்ன தெரியுமா சொல்லிச்சு, என்னை பிடிக்காதுன்னு சொல்லிச்சு. நான் வந்து வளவள கொலவலன்னு தேவையில்லாதெல்லாம் பேசுகிறேனா, ஒரு முக்கியமான விஷயத்த மட்டும் பேச வேண்டியது பேசாமல் மற்ற எல்லாத்தையும் பேசுகிறேனா. அதனால் அந்த பொண்ணு அந்த மாதிரி சொல்லிச்சு. அதை நான் சொன்னேன், என் கேரக்டரே அப்படி தான், நான் அப்படி தான் பேசுவேன், தேவையில்லாத தான் பேசுவேன், எப்பயாச்சும் தான் தேவையில்லாதெல்லாம் பேசுவேன் அப்படின்னு சொல்கிறேன். நீ ஆனாலும் எனக்கு அந்த மாதிரி பேசினா பிடிக்காது, ஆனால் நீ அந்த மாதிரி பேசுகிறது என்னன்னு தெரில, இப்போ பிடிக்குது அப்படின்னு சொல்லுது. பிடிக்குதா பிடிக்கலையான்னு எனக்கு தெரில. அதான் நான் சொன்னேன், ஆமாம் நான் வந்து உங்ககிட்ட ஐ லவ் யூன்னு சொன்னோடனே நீ என்ன ஓகேவா சொல்ல போகிற அப்படின்னு நான் சொன்னால் ஓகே சொல்லிடுச்சுரா. அட பாவி மனுஷா, என்னடா சொன்னான் ஜேகே? இவன் என்ன சொன்னான்? அப்போ பார்க்கலாம். நீ சொன்னதுன்னா கரெக்டு ஜேகே, சொன்னியே அதெல்லாம் பார்க்கலான்னு சொல்கிறான்டா, கரெக்டாக எனக்கு உஷாராயிடும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக உஷார். இருங்க நானாவது பரவாயில்ல, நீயும் பரவாயில்ல, நம்ம 2 பேரும் ஓரளவுக்கு பரவாயில்ல. இந்த ஜேகே பிள்ளை பாரு கையே வச்சிருச்சு பாரு மீரா பிள்ளை. நான் எதுவும் சொல்லலை, கை வாஷ் பண்ண. நான் இப்போ தான்டா உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். கை வாஷ் பண்ணி விடுறதுக்கு தான் அந்த பொண்ணுகிட்ட ஹெல்ப் கேட்டேன். அந்த பொண்ணு சரின்னு சொல்லிட்டு பண்ணுச்சு ஏதோ பரிதாபத்தில், அவ்வளோதான். ஆனால் நீ என்னடா உஷார் பண்ணிட்டு அதை நிற்கிற, ஏன்னா வந்து நீ இதில் வேறு கம்பேர் பண்ணுற. எனக்காவது பரவாயில்ல, தாராவும் பரவாயில்ல, டயாங்கும் பரவாயில்ல, அந்த பொண்ணு விட்டு விட்டு ஓடிடுது. என்னையாவது அந்த பொண்ணு எப்பயாவது வந்து பார்க்குது. ஆனால் ஜேக்கு பின்னாடி சுற்றி வருது யார், மீரா தானே. நான் இன்னும் செட் ஆகலைல்ல, அந்த பொண்ணு தானே வருது. உனக்கும் ஒரு இது இருக்குல்ல, அந்த பொண்ணு மேலே அஃபெக்ஷன் இருக்குல்ல. இருக்குதா, ஆனால் என்ன சொல்லலைல்ல. நீ சொல்லிடுவல்ல, அந்த பொண்ணு சொல்ல வச்சிரும்ல. அந்த பொண்ணு தான் உனக்கு சுற்றி வருது, உனக்கு தான் புரியல. புரியுது, அதுக்கெலாம் கரெக்டான நேரங்காலம் வரணும். டக்குன்னு பார்த்த உடனே எஸ்கு புஸ்குன்னெலாம் ஒன்றும் சொல்ல முடியாதுல்ல. அந்த பொண்ணை கொஞ்சம் ஆளே விட போகிறேன். அப்படியெல்லாம் கிடையாது, அவள் கேரக்டர் புரிஞ்சுக்கணும்டா. அந்த பொண்ணு நல்ல பொண்ணு தான்டா, அது எனக்கு தெரியும்டா, தெரியும். ஆனால் எப்படி சொல்கிறது, அவளுக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது, எங்கள் 2 பேருக்குள்ள செட் ஆகுமா, இப்படிலாம் யோசிச்சு நீ முடிவு எடுக்க போறியாடா? இல்லை எப்படி சொல்கிறது, நம்ம எடுத்தோன்னு ஒரு முடிவு எடுத்தோன்னு வச்சுக்கோங்க, சில இதில் அது கரெக்டாக முடிஞ்சிடும். ஆனால் முக்கால்வாசி அது வந்து ராங்காக தான் போகும். ஒரு சில பேருக்கு அது கரெக்டாக இருந்தாலும் மற்றவங்களுக்குலாம் அது கரெக்டாக இருக்காது.
அதனால் அதை யோசித்து முடிவு எடுக்கணும். எனக்கு அவளுக்கு பிடிச்சிருக்கா, உண்மையிலே அவளுக்கு என்ன பிடிச்சிருக்கா, இல்லை சும்மா அஃபெக்ஷனா, அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்ல. நீ சொல்கிறது சரிதான்டா, ஆனால் கொஞ்சம் அப்படியே இதுதான் சரி அதுதான் சரின்னு சொல்லிட்டு 2 பேரும் பர்ஃபெக்டாக இருக்குன்னு நினைக்காதீங்க. எப்படியாவது ஒரு நாள் எப்பயாச்சும் சொல்லிடு. சொல்லுவேன், கண்டிப்பாக சொல்லுவேன். சரி, டயாங்கும் ஆளை காணுமே எங்கே? ஏய் ஆமாம், என்ன அது வெளியே சத்தம்? வா. வாங்கட போய் பார்க்கலாம். ஏய் மீரா நெல்லு, என்னாச்சு? எதுக்கு எல்லாரும் இப்படி ஓட்டுறீங்க? அதுவா, எங்கள் அக்காவை காணோம். என்னது அக்காவை காணுமா? எந்த அக்கா காணோம்? ஜாராவா? இல்லை, தாரா அக்காவை காணோம். எதை யாரை காணுமா? எதுக்கு இப்படி கத்துறீங்க? எங்கள் அக்காவை காணோன்னு சொல்கிறேன், தேடுங்க. என்ன சொல்கிற? எங்கே காணோம், எப்படி காணோம், எங்கேம்மா போனாங்க? தெரியல, ஈவினிங் வரைக்கும் பார்த்தேனே இருந்தா, இப்போ தான் காணோம். எங்கன்னு தேடும் போது தான் யாரோ தூக்கிட்டு போடுற மாதிரி பார்த்தேன்னு யாரோ ஒருத்தவங்க சொன்னாங்க. அப்போவே போய் பார்க்க வேண்டியதானே, ஓடி போய். தூக்கிட்டு போகிறாங்க. என்னம்மா இது கிட்னாப்பிங் கேஸ்ல எல்லாம் வருது, சீக்கிரமா தேடலாம். யார் கடத்திருப்பாங்க? டேய் ஜிமின், இதெல்லாம் ரொம்ப முக்கியம். இப்போ வாடா, ஆளை காணோம். எங்கேயாவது போய் தேடுவோம். அந்த பிள்ளைக்கு அலெக்சாண்டர் குதிரை ஓடுறோன்னு நினைப்பு. இது டிராகனில் போகிறோமே, டிராகனில் தானே போச்சு. அந்த பொண்ணு நடந்து கூட போகாது அந்த பொண்ணு. இல்லை, அவன் நின்றுட்டு இருந்தா திடீர்னு காணோம். என்னன்னு தெரியல. டிராகன் இங்கே தான் இருக்குது, அலெக்ஸா இங்கே தான் இருக்கான். எப்படி போனான் தான் தெரியல, காணோம். ஆனால் ஏதோ யாரோ ஒரு பையன் இட்டுன்னு போனதா பார்த்துதா ஒருத்தர் சொன்னார். அதான் எல்லாம் தேடிட்டு இருக்கோம். சரி வாங்க, எல்லாரும் போய் தேடலாம். டேய் வாடா மச்சான், யாரை தேடுறா? நீ தாண்டா வரணும், வாடா. நானும் தேடி தாண்டா இருக்கேன். ஏன்னா இப்படி சிரிப்பேத்துற இது சீரியஸ் டைம்லேயும். அவ்வளோதான் கைஸ், இதை பாட்டு இதோட முடியுது. ஆக்சுவலாக இது ஒரு 3 ஷார்ட் மாதிரி கன்வெர்ட் பண்ணலாம் நினைக்கிறேன். ஏன்னா 3 பேர் இருக்காங்கல்ல, கொஞ்சம் லாங்காக எடுத்தால் தான் நல்லா வரும் அந்த மாதிரி. ஸோ அதனால் 3 ஷார்ட்டாக போட்டுடலாம். தேங்க்யூ. எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எப்படி சொல்கிறது, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், ஓகேங்களா? ஏன்னா நாங்கள் உங்களுக்காக போடுறோம்ல, நீங்கள் எங்களுக்கு கொஞ்சமாச்சும் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய் பாய். சராங்கி. Bye guys, sarangyo, love you.